பாரத் அன்னை வாழ்க. என்பாரந்த் தமிழ் சகோதரர்களே வணக்கம். தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களோட ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சோப்பு மட்டும்தான், விருந்து தயாராகிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையா ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களோட தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். I love coming to Tamil Nadu. The moment I land in Tamil Nadu, my mood improves. And I love Tamil Nadu for many, many reasons. For me, the people of this state, your language, your history, they are a guide. அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. இதுதான் அந்த கல்லு. மாத்தப்பா, கதையை மாத்து. நானாவது கல்ல காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா. அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா, இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்லை, அவங்கள பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இதுல வந்து அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? வர முடியுமா? பாரதிய என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு தேர்தல் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு ஊர்ல என்ன ஓட்டு வாங்குவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 10 பூத்துல ஆள் போடுங்க பாப்பா, எல்லா பூத்துக்கும். அதுக்கப்புறம் கூட போட்டிக்கு வாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. உலகமே உலக தலைவர்களை கண்டு வியக்கின்ற ஒரு அற்புதமான தலைவராக இன்றைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு குண்டூசி அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்தமானவர். பரிசுத்தமானவர் அதுக்கு இலக்கணம் மோடிதான். கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. மறுப்பாத. நீ சேர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அந்த இடஒதுக்கீடுக்கு தேவை என்ன? ஜாதிவாதி கணக்கெடுப்பு. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? நாங்கள் ஜாதிவாதி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம். இப்ப நீ யார் கூட சேர்ந்திருக்கிற? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல, அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அண்ணா திமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு. அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். பழனிசாமியை மக்கள் துரோகசாமியாகத்தான் பார்க்கிறாங்க.
பெரிய மெகா சீரியல் மாதிரி இதில் இப்போ யாருக்கு நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி, இதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரிகள். பழனிசாமியால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார். ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்கார். வணக்கம், இது கேள்வி களம். தேர்தல் பரப்புரை மிக காட்டமாக விறுவிறுப்பாக அனல் பறக்க நடந்து முடிந்திருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெற்கிலிருந்து இந்தியாவின் வரலாறு எழுதப்படும், இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி கணக்கும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும், மோடி ஆட்சியின் முடிவுரையை தமிழ்நாடு தான் எழுத தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அகில இந்திய தலைவர்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் 20 கூட்டங்களில் பேசியிருப்பார். எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் 40 தொகுதிகளிலும் சுற்றி வந்ததை பார்த்தோம். முந்தைய தேர்தல்களில் சுற்றி சுழன்ற பலர் சில தொகுதிகளுக்குள் முடங்கி போனதையும் இந்த தேர்தலில் பார்த்தோம். எழுச்சிகரமாகவும் உணர்ச்சிகரமாகவும் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் இந்த தேர்தலில் என்ன? தொடங்கிய நாளில் தொடங்கி இறுதி நாள் வரையிலும் தேர்தல் பரப்புரை என்பது தடம் மாறாமல் இந்த தேர்தலில் இருந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் பரப்புரை தொடங்கும் நாளில் ஒன்றாக தொடங்கி பிறகு ஒரு விஷயம் சூறாவளியாக அடித்து சென்று வேறெங்கோ போய் முடிகிற தன்மை பல தேர்தல்களில் பார்த்தோம். இந்த தேர்தலில் அப்படியான நகர்வுகள் இல்லை. அலைகள் வீசாத தேர்தலில் பரப்புரையில் கவனம் ஈர்த்த விஷயங்கள் என்ன? பரப்புரையில் மாறுபட்ட தன்மையாக பார்க்கும் அம்சங்கள் என்ன என்று நாம் பேசப்போகிறோம். நம்மோடு திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு செல்வி அவர்கள், திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். அருள்மொழி அவர்களிருந்தே தொடங்கணும். இந்த பரப்புரை என்பது ஓய்ந்து விட்டது. புதுசாக பரப்புரை அப்படின்ற ஒன்றுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ மக்கள் ஏற்கனவே முடிவை எடுத்திருப்பாங்க, இத்தனை நாட்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததும் கண்டதும் இந்த பரப்புரையில் உங்களுக்கு வித்தியாசமாகப்பட்டதும் எதெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கான முன்னோட்டம் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த தேதி அறிவிக்கப்பட்டது அப்படின்ன உடனேயே அது ஒரு பேசு பொருளாயிடுச்சு. தேர்தல் பிரச்சாரம் எங்கேருந்து தொடங்கும்னா கூட்டங்களுக்கு போகும்போது தான் தொடங்கும். தேர்தல் அறிக்கை, அந்த வேட்பாளர் பட்டியல் இதெல்லாம் வெளியிட்டு தான். ஆனால் இந்த தேர்தலோட முக்கியத்துவம் என்னென்னா, மிக குறுகிய காலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதுவும் 2 உறுப்பினர்கள், தேர்தல் ஆணையத்துடைய உறுப்பினர்கள் அதுக்கு முதல் நாள் தான் பதவி ஏற்கிறாங்க. நேற்று பதவி ஏற்ற உடனே இன்றைக்கே அவங்களுக்கு இந்தியாவுடைய லேண்ட்ஸ்கேப் முழுக்க தெரிஞ்சு அத்துப்படியாகி அவங்க எலெக்ஷனை அறிவித்தாங்கன்றதே மக்கள்கிட்ட, ஓரளவு படித்த விவரம் தெரிந்தவர்கள்ட்ட ஒரு விவாதமாக மாறினது. அப்புறம் நாங்கள் பரப்புரைக்கு நேராக போகும் பொழுது திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, நேரடியாக போகும்போது தான் நமக்கு உண்மையான நிலவரம் தெரியும் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்திருக்கிற இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பெரிய ஆதரவை பெற்றிருக்கு. இதில் ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, எல்லாம் இங்கே எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் பிஜேபி வந்துரும்னு சொல்கிறாங்களே, எங்கன்னா டெல்லியில். இங்கே ஓட்டு போடாத மாதிரி தான் இப்போ உத்தரப்பிரதேசலேயும் போட மாட்டாங்க, பீகாரில் போட மாட்டாங்க, மகாராஷ்டிராவில் போட மாட்டாங்க. யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நான் இல்லை. ஆனால் இப்படி கேட்குறாங்க. அப்போது நான் ஓட்டு போட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஆனாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அச்சம் திருப்பி வந்துடுவாங்களோ அப்படிங்கிறத சில கருத்து திணிப்புகள் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த பிரச்சாரத்தில் பேச பேச குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகள், பெண்கள்கிட்ட
ரொம்ப அதிகமான வரவேற்பை பெற்றது என்னென்னா, இந்த காட்டன் புடவைகள் விலை ஏறினது, நூல் விலை ஏறினது. அதனால் தமிழ்நாட்டினுடைய துணி வகைகள் வந்து இன்றைக்கி வாங்க முடியாமல் இருக்குது. ஒரு சாதாரண வாயில் புடவை, இந்த துணி நூல், நம்ம நெகமம் புடவை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டுப்புடவையை விட அதிகமாக விலைக்கு வருது. அப்படி மலிவாக கிடைச்சதோ அதெல்லாம் விலை மிக அதிகமாக. அதில் ஒரு பெண்ணுடைய வீடியோ வேற வந்துச்சு. கோவையை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாங்க. இந்த 2 நூலுக்கான ஃபேன்சி காட்டன் சேரீ வந்து இப்போ விலை குறைஞ்சி கிடைக்கிது, நம்முடைய அசல் காட்டன் புடவைகள் ரொம்ப விலை ஏறிடுச்சு. அது வந்து நிறைய பேர்கிட்ட பரவி இருந்தது. 2வது கல்விக்கடன் வந்து அதை பற்றி பிஜேபி வந்து வாயவே திறக்காது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர், அவர் வாயை திறந்தால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இத்தனை ஆயிரம் கோடி வந்து நீங்கள் கடன் ரத்து அறிவிச்சிருக்கீங்க அப்படின்ன உடனே பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து அது ரத்து இல்லைங்க, அது வந்து வாராக்கடன், நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிம்பாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசட்னா இப்போ நாங்கள் கூட்டங்களில் பேசும்போது நான் பெர்ஃபார்மிங் அசட்னா என்னன்னு தெரியுமா, வாராக்கடன்னா கேட்பாங்க. அது வரும் ஆனால் வராதுன்னு அப்படின்னு ஒன்று அதை வந்து அப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. அது மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ரத்து பண்ணுறீங்க, ஆனால் கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டிங்களா? அந்த பசங்க கஷ்டப்பட்டு தானே படிக்கிறாங்க, வேலைக்கு போனோம்னா குடும்பத்தையும் பார்க்கணும், இந்த கடனையும் கட்டுறதுல இருக்க சுமை தானே, அதையே நீங்கள் ரத்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்போம், கல்வி கடன்களை ரத்து செய்வோம், மாநில உரிமைகளை பற்றி பரிசீலிப்போம் அப்படிங்கிறத அது வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. இது எல்லாத்தை விட முக்கியம் என்னென்னா, திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய செயல் திட்டங்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு அந்த பட்டியலை பேசுகிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இப்போ திமுக என்ன செய்தது, திமுக முன்னெடுக்கிற கூட்டணி எதை சாதிக்கும், பிஜேபி என்ன செய்யலை, இன்னும் என்ன அழிவை செய்யும், இதை வந்து ஒப்பிட்டு பேசுறதுக்கே நேரம் பத்தாம இருந்தது. ஆளும் கட்சி ஆளும் கூட்டணி அப்படின்னு போகிறப்போ அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்றதும், எதிர்த்தரப்பு வந்து எது செய்ய தவறியது அப்படின்னு கேட்கிறதும் வழக்கமாக நம்ம தேர்தல் மேடைகளில் பார்க்கிற ஒன்று. ஆமாம், இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வேற கோணங்களில் சில விஷயங்களை பேசணும். இருமுனை போட்டி அப்படின்னு தமிழ்நாடு எப்போதும், ஒரு முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியோடது அப்படின்னா இந்த பக்கம் யூபிஏ, இப்படி வந்து கடந்த தேர்தல் களங்கள் இருந்தது. 2 தேர்தலும் போன தேர்தல் அப்படி இருந்தது. இந்த தேர்தல் அது சட்டமன்ற தேர்தலும் ஏறத்தாழ அதே ஒரு தன்மையில் நடந்தது. இந்த தேர்தலில் கூட்டணிகளில் திடீர்னு மாற்றம் வந்தது. பாமக தேமுதிக பிஜேபியிடமிருந்து வந்து அதிமுகவுக்கு வந்தது, பாமக இன்னொரு பக்கம் போச்சு. ஸோ இருதுருவ அரசியலை மாற்றி எழுத போகிறோம், புதிய சரித்திரம் இந்த தேர்தலில் உருவாகும் அப்படின்னு பிஜேபி முழு முயற்சிகளை அவங்க ஒரு கூட்டணியை பெருசாக போட்டு பண்ணதை பார்த்தோம். இதெல்லாம் தேர்தல் களத்தில் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை வெளிப்படுத்துச்சு? இந்த விவாதத்துக்கு கொஞ்சம் கூட மக்கள்கிட்ட வந்து ஆதரவே இல்லை. ஏன்னா இப்போதும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிறது தான் விவாதமாக இருக்கே தவிர, பிஜேபி, நாம் தமிழர் இவங்கெல்லாம் அடுத்த இடத்துல இருக்காங்க. அது வந்து ஒரு 3வது கூட்டணின்னு சொல்கிற அளவுக்கான முக்கியத்துவத்தையே பெறலை. என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ஊடகங்கள் வந்து அது ஏற்பாடு செய்யப்படுதா அப்படின்னு தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இவங்க போய் கேள்வி கேட்க வைக்கப்படுறாங்க அப்படின்னு தோணுது. அதன் மூலமாக ஒரு பிம்பம் அவங்க வந்து உருவாக்க பார்க்குறாங்க. இதுவும் ஒரு முக்கியம்தான். அதாவது இப்போ என்னென்னா, அண்ணாமலை முக்கியமா இல்லை தமிழ்நாடு பிஜேபி முக்கியமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே இப்போ சண்டை வந்துட்டுருக்கு. ஆகையினால அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 3வது இடத்துல இருக்கிற, இப்போ நாம் தமிழர் ஒரு கட்சி தேர்தலில் போட்டிடுதுன்னா அதே போல் ஒரு கட்சியாகவும் அவங்க கூட இருக்கிறவங்களாகவும் தான் பார்க்குறாங்களே தவிர 3 அணிகளுக்கு இடையிலான போட்டி அப்படிங்கிறது கள நிலவரமே கிடையாது. திமுக அதிமுக தான், இதுதான் வந்து போட்டியில் இருக்கிறது. அதில் ஆதரவுன்னு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது. திரு தாமோதரன், செல்வி, இந்த விஷயம் வந்து இந்த தேர்தல் வந்து பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். நிறைய அகில இந்திய தலைவர்கள், வழக்கமாக நம்ம ஊரில் வந்து பரப்புரை, சூறாவளி சுற்றுப்பயணம் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து ரோட் ஷோ அப்படின்ற ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்கு புழக்கத்துக்கு வந்தது இந்த தேர்தலில் தான் அப்படின்னு சொல்லணும். தலைவர்கள் வழக்கமாக
பயணம் போவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்பாங்க. இது மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள், மக்கள் கடலில் நீந்தி வந்தார் அப்படின்னு கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கடந்த காலத்தில் பத்திரிகைகளில் வந்து செய்தி வரும். இப்போ பிஜேபி கொடுத்துருக்க புது சொல் ரோட் ஷோ. நார்த் இந்தியாவில் எங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது தானே அது. ஸோ இந்த இந்தியா வந்து தமிழ்நாட்டில் தானே இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் தலைவர்கள் விருப்பப்படுறாங்க ரோட் ஷோக்கு. அதுக்கு கிடைச்ச ஆதரவுனால தான் ஒரு இடத்துல நாங்கள் பண்ணுறோம். அதாவது 4 சேர் காலி சேரை காட்டிட்டு கூட்டமே வரலன்னு அதை மட்டும் ஹைலைட் பண்ணால், ஸ்டாலின் சார் பேசுகிறச்ச கூட தான் மக்கள் ஏந்து போகிறாங்க. அது அவங்கவுங்களுக்கு நேரம் பார்த்து அவங்கவுங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறது வருவாங்க. அதுபோல் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த 4 சேரை மட்டும் காட்டி அதை மட்டும் போட்டால் போதுமா? எங்களுக்கு ஏன் வந்து ஒரு ரோட் ஷோக்கு வந்து பல ரோட் ஷோ நாங்கள் கொண்டு வரோன்னா, மக்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பல்லடத்தில் காட்டின வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆதரவு தான் ஒரு ஊர்லேயும் வந்திருக்கிறாரு. சவுத் இந்தியாவில் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோன்றதாலும் இப்போ பிஜேபியுடைய வளர்ச்சி வந்து இந்த சமயத்தில் நாங்கள் தனித்து வந்து ஏற்கனவே 2014 அந்த ஒரு இது மாதிரி எங்களுடைய தலைமையில் கொண்டு வந்தது ஒரு 18% நாங்கள் கொண்டு வந்தது வந்து ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த சமயத்தில் நாங்கள் எம்பிக்களை பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நாங்கள் அண்ணாமலை தலைவருடைய அமைப்பு வந்த பிறகு எங்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு காணப்படுறதுனால இந்த தடவை நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு நிற்கிறோம். அதில் வந்து இப்போ திமுகவுக்கும் சகோதரி சொன்னாங்க, திமுகவுக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டின்னு. அந்த திராவிட போட்டியை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் எங்களோட முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது வேறு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான். இந்த அட்டம்ப்ட் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மாறும். எப்போயுமே நம்பிக்கை தானே வாழ்க்கை. 2 எம்பி இருந்தோம் 1984. இன்றைக்கி 303 எம்பி இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்த அன்னைக்கு பேசுறது மாதிரி பேசுறீங்களே. அது போல தான். அதாவது வந்தது தேர்தல் முடிவு வர்ற நாளில் தான் இதெல்லாம் சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. நாங்கள் என்ன நடந்தது தானே சொல்கிறேன். இப்போ 303 எம்பி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ 303 எம்பி ஏற்கனவே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். 84 ஆரம்பித்து 40 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்சி. நான் ஏற்கனவே உங்களதில் லாஸ்ட் இதே சொல்லியிருக்கேன். ஆமாம், அது உண்மை தான். இப்போ இந்த கருத்து கணிப்பு பத்திரிகைகளில் வரக்கூடிய உங்கள் கருத்து கணிப்பெல்லாம், தமிழ்நாட்டில் வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். நாங்கள் எந்த கணிப்பையும் நடத்தலை சார். இல்லை நீங்கள் நடத்தலை. நான் சொல்கிறது வந்து அகில இந்திய ஊடகங்களும் வந்து தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள வார இதழ்கள், நாளிதழ்கள், மின்னிதழ்கள் இவங்களும் நடத்துகிறாங்க. உங்களுடைய சேனலில் நான் பேசுகிறதுனால நீங்கள் நடத்தீங்கன்னு நான் சொல்லி, யார் நடத்துனாங்களோ அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் எட்ஜு கொடுத்துருக்குறாங்க. அந்த எட்ஜை வந்து எல்லாரும் வந்து இது 39 எங்கள் கையிலன்னு சொல்லுவீங்க. அதே போல் அகில இந்திய அளவில் நாங்கள் நடத்தினா அதே அகில இந்திய அளவில் அதே பத்திரிகைகள் சொன்னால் அதே இங்கே சொல்லக்கூடிய அதே பத்திரிகைகள் அங்கே சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. அங்கே மட்டும் தமிழ்நாடு தானே இவிஎம்னு ஒன்று சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குங்க. ஜூன் 4ஆம் தேதி சாயங்காலம் டிபேட்டில் உட்காரிச்சா அப்போ நாங்கள் சந்தோஷமாக பேசுகிறோம். இது அவ்வளோதான். இதிலெல்லாம் ஒரு பெருசாக அழட்டிக்கிறது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அழட்டிக்கினதாக சரித்திரமே கிடையாது. சரி, நம்ம சம்பத் அவர்கள்ட்ட கேட்கணும். நிறைய தேர்தல், நிறைய மேடைகள் பார்த்தவர் நீங்களாக தான் இருக்கும். அதிகமான தேர்தல் பரப்புரையில் ஒரு தேர்தலில் கூட இல்லாமல் ஒரு 30-40 வருஷமாக தேர்தலில் சுற்றி வந்திருப்பீங்க. இந்த தேர்தல் பரப்புரையில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஒரு வழக்கமான காரம் களத்தில் இருந்துச்சா? இருந்துச்சு. அதாவது பிஜேபியின் மீது அதீத கோபத்திலும் ஆத்திரத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லா மரபுகளையும் அவர்கள் திட்டமிட்டே மீறுகிறார்கள். தேர்தல் நடவடிக்கை தொடங்கியதற்கு பிறகு தேர்தல் ஆணையாளருக்கு இசற்று பாதுகாப்பு வழங்குகிறார்கள். தேர்தல் நடவடிக்கை தொடங்கியதற்கு பிறகு ஒரு ஜனநாயக நாட்டில் டெல்லி சவுத், டெல்லி வெஸ்ட்டு, டெல்லி நார்த்து 3 மாநகராட்சி அவங்க கையில். டெல்லி அவங்க கையில், ஆம் ஆத்மி கட்சி கையில். பஞ்சநதிகள் பாய்கின்ற பஞ்சாப் அவங்க கையில். இந்த கட்சியினுடைய தலைவரை, டெல்லி முதல்வரை கைது செய்து திகார் சிறையில் அடைக்கிறார்கள். அதுபோல
பழங்குடி இன மக்களினுடைய இரட்சகனாக கருதப்படக்கூடிய ஹேமந்த் சோரனை கைது செய்து திகார் சிறையில் அடைக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் பெரிய கோபத்தை பிஜேபியின் மேல திருப்பி இருக்கு. அது அங்கதானே இருக்கும், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கு. அதான் சொன்னேன், இவங்க இதை கடந்து போக விரும்புகிறார்கள். ஆனால் இதற்கு எந்த பதிலையும் இதுவரை பிஜேபி தரப்பிலேருந்து யாரும் சொல்லலை. எல்லா பரப்புரை கூட்டங்களையும் நான் இதை பதிவு செய்கிறேன். ஒரு 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 காட்டாட்சி தான் இந்தியாவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு தானி மிட்டல் என்கிற ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, அவருக்கு தொழில் வந்து கார் திருடுவது. கேளுங்க, கார் திருடி விற்கிறவர் ஒரு கோர்ட்டில் இருக்கிற நீதிபதியை விடுப்பில் போக சொல்லிவிட்டு இவரே நீதிபதியாக உட்கார்ந்துறார். இவர் நீதிபதியாக உட்கார்ந்து 2000 பேரை விடுதலை செய்கிறார். அந்த கோர்ட் சஜ்ஜார் கோர்ட். விடுதலை செய்ததற்கு பிறகுதான் தெரிகிறது ஒரு போலி நீதிபதி உட்கார்ந்திருக்கிறார். அவரை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த நாட்டினுடைய மரபை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டை, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை இந்த நாட்டில் பாழ்படுத்தி ஒரு வெறுப்பு அரசியலை மூலதனமாக வைத்திருக்கிற இந்த பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவிலும் இனி இடமில்லை என்பது தீர்ப்பில் வரும். செல்வி குறுக்கிட வரும். இல்லை, அதாவது ஐயா சொன்னார், அது உண்மைதான். அதாவது கேஜ்ரிவால் மேலே வந்து கேஸ் போட்டது காங்கிரஸ். ஸோ டெல்லியில் இருக்கிற மக்கள்லாம் இதான் உங்க அணுகுமுறை. காங்கிரஸ் எதை சொன்னாலும் காங்கிரஸ், எதை சொன்னாலும் நேரு, எதை சொன்னாலும் கலைஞர். சரித்திரம் அதுதான். கலைஞர் மேலையும் நேரு மேலையும் கல்லறிவதற்காகவே ஒரு கட்சி. இல்லை இந்த காங்கிரஸ் போட்ட நேருவுக்கு பேரை சொல்ல இவங்களுக்கு தகுதி. அதாவது நீங்க வந்து செந்தில் பாலாஜி இப்போ உள்ள இருக்கிறாருன்னா நீங்க போட்ட வழக்குது. அதுக்கு வந்து அதுக்கும் பிஜேபி தான். இப்போ கெஜ்ரிவால் உள்ளே இருக்காருன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்ட வழக்கு சார் அது. அதுக்கு இடி சம்மன் கொடுத்து 15 வாட்டி வரலன்னா கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது வந்து சாதாரண விஷயம். வழக்கெல்லாம் இவங்க போடுவாங்களாம், ஆனால் அரெஸ்ட் பண்ணால் மட்டும் அது பிஜேபி போட்டது. கெஜ்ரிவாலை வந்து பிடிச்சிட்டாங்க. தேர்தல் முடிவு வர்றது வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டாங்களா? அது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கணும் சார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் கதவு தட்டி அவங்க திறந்து விடலையே. அதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வழக்கறிஞர்கள் தானே உட்கார்ந்துருக்காங்க. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் 3 துறைகளையும் பிஜேபி அரசு எப்படி பயன்படுத்துகிறது? தேர்தல் பரப்புரைகளில் வந்து உயர்ந்த லட்சியங்கள், உன்னத திட்டங்கள், இதை பற்றி தான் அதிகம் பேசுவாங்க. ஆனால் இந்த தேர்தல் பரப்புரையில் தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருள், ஐடி ஒரு பேசு பொருளாக இருக்கு, சிபிஐ ஒரு பேசு பொருள். அந்த அளவு ஃப்ராடுங்க இருக்குறீங்க தமிழ்நாட்டிலிருந்து. அதாவது அவ்வளவுதான், அந்த அளவு ஃப்ராடுங்க உட்கார்ந்திருந்தா அதனால பேச வேண்டியது வருது. ஃப்ராடுலயே பெரிய ஃப்ராடுங்க வந்து எலெக்ஷன் பாண்டு ஃப்ராடு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க, நாங்க ஜேம்ஸ் பாண்டை பார்த்துருக்கோம், இப்பதான் எலெக்ஷன் பாண்டை பார்க்குறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கிற பாண்டு மட்டும். அப்ப அது என்ன? கரெக்ட், நல்ல சரியான கேள்வி. நான் சொல்லிடுறேன். அவர் நல்ல கேள்வி திரு செல்வின் கேட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லாட்டரி சீட்டு நடத்துகிறவர்கிட்ட தேர்தல் பாண்டு வாங்கியிருக்கு. அது ஒரு முக்கியமான தொகை. ஆனால் அந்த நன்கொடை வாங்கின திராவிட முன்னேற்ற கழகம் தான் லாட்டரியை ஒழிக்கிறதுக்கு சட்டம் போட்டு கவர்னருக்கு அனுப்புது. ஆனால் அவர்கிட்ட இருந்து மிக அதிக தொகையை வாங்கிய பிஜேபியோட கவர்னரு அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போது எதுக்கு பணம், யார் நன்கொடை கொடுக்குறாங்களோ அதுக்கு பிஜேபிக்கு பணம் கொடுத்தவங்களாம் என்ன ஆயிருக்காங்க? இடி கேஸ் போட்ட உடனே நன்கொடை கொடுத்த உடனே பெயிலில் வந்த உடனே அதிக நன்கொடை, அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நடக்காது. அப்படிங்கிற பிஜேபி ட்ரெண்டுக்கும் நன்கொடை கொடுத்தவங்களாகவே இருந்தாலும் லாட்டரியை ஒழிக்கணும்னா ஒழிக்கிறது தான் அப்படின்னு சட்டம் போடுற திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நண்பர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இல்லை, நான் சொல்லிடுறேன். இடி, சிபிஐ, இப்போ சிபிஐ மேலே எல்லா வழக்கையும் அவசரமாக எடுத்து தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாநில முதல்வரை கொண்டு வந்து கைது பண்ணுறீங்க இடி மூலமாக. சிபிஐ வந்து குட்கா வழக்கில் இனி ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க
அப்படின்னா பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. அப்போ விஜயபாஸ்கர் கேஸை ஆமாம், எந்த கேஸை எடுக்கிறீங்க, எப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க? காங்கிரஸ் எப்போங்க கேஸ் போட்டிருக்க முடியும்? காங்கிரஸ் போட்ட கேஸுக்கு எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அவரை நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னா அப்போது காங்கிரஸ் வழியில் தான் பிஜேபி நடக்குதா? காங்கிரஸ் கடன் கொடுக்கும், பிஜேபி அதை திருப்பி வாங்காது, அவரை ஓடவும் விட்டுருவாங்க. கேட்டால் நீங்கள் தானே நீங்கள் கடன் கொடுப்பீங்க, நாங்கள் ஓட விடுவோன்றதுக்கு நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? அதுக்கு காங்கிரஸ் இருந்திருக்கலாமே. நேரு காலத்தில் கொஞ்சோண்டு லேண்ட் வந்து சீனாக்காரன் எடுத்துட்டான்னு பேசிகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துக்கு பேர் வச்சுட்டான் சீனாக்காரன். கேட்டால் கச்சத்தீவு அப்படின்னு பேசுவீங்க. ஆக இவங்க செய்யறது எதுவும் நாட்டையும் காப்பாற்றலை, எல்லையை காப்பாற்றலை, மக்களை காப்பாற்றலை. இருக்கிற அரசு அதிகாரத்தை முழுக்க பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கிறது. யாராவது தேர்தல் வர்ற நேரத்தில் பெரிய எதிர்கட்சியினுடைய வருமானத்தை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கட்டுப்படுத்துவாங்களா? எலெக்ஷன் பாண்ட்ல இல்ல எலெக்ஷன் கொடுக்கல. அவங்க ஆடிட்டர் கேளுங்க, நீங்க கேளுங்க. ஆடிட்டர் காங்கிரஸ்ல நீங்க கேளுங்க, அந்த லட்சணத்துல ஆடிட்டர் வெச்சிட்டு இருக்காங்க. திரு செல்வி நான் முடிச்சப்புறம் நீங்க கேளுங்க. அப்பயே நல்ல மக்களுக்கு நல்லா கேக்கும். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனால இல்ல நான் சொன்னப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கும் நல்லா கேட்கும். இந்த தேர்தல் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது இவங்களுடைய விஞ்ஞான ஊழல் நிறைய பேசுவாங்க. அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு 500 ரூபா டெபாசிட் போட்டால் கூட அதில் நம்ம பேர் வரும். ஆனால் எலெக்ஷன் பாண்டில் பேர் வராது. அதில் மிக அதிகப்படியான பணம் வந்து பிஜேபிக்கு போகுது. அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. பிஎம் கேர்ஸ் அப்படின்னு பிரதமர் பேரில் வர்ற நிதி எவ்வளவுன்னு கேட்டால் அதை ஆர்டிஐயில் வெளியில் சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து வர்ற நிதி உங்களுக்கு எவ்வளோ வருது அதை ஆர்டிஐயில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு எதிர்கட்சிக்கு என்ன பணம் வருதுன்னு இவங்களுக்கு தெரியும், ஆனால் இவங்களுக்கு என்ன பணம் வருதுன்னு எதிர்கட்சிக்கு தெரியாது. இப்படி ஒரு அன்ஈவன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சமமற்ற விளையாட்டு. இதை நடத்திக்கிட்டு அதில் தேர்தல் வரும்போது ஒவ்வொரு மாநிலத்தில் முக்கியமானவங்களை கைதும் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு அராஜக தன்மையை பிஜேபி வந்து நடத்தி காட்டுது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் யாரும் ஏமாந்தெல்லாம் இல்லை. அதாவது வழக்கறிஞராக வாதத்தை வைக்கிறத பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இங்கே என்னன்னா, 1 கோடி ரூபாய் பாண்டில் ஒருத்தர் வாங்கினாலும் சரி அதுதான் ஈக்குவல். இங்கே பாண்டில் வாங்கிட்டு சட்டம் இல்லை நான் பேச விடுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க பேசுறீங்க, நான் பேசுகிறேன். அதாவது லாட்ரி சீட்டுக்கு நீங்கள் சட்டம் போட்டால் நீங்கள் வாங்கினது வந்து அந்த 500 கோடி ரூபாய் வந்து ஏற்றுக்கொள்கிறத, அப்போ எல்லாருக்கும் உங்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்கு 500 கோடி, அகில இந்திய கட்சிக்கு 6000 கோடின்றது ஒரு சாதாரண விஷயம். காங்கிரஸுக்கு ஏன் கொடுக்கலன்னா கொடுக்காதவனை தான் போய் கேட்கணும். இது வந்து தேர்தல் இது வந்து சாதாரண விஷயம். காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா இடி போயிருந்தா கொடுத்திருப்பாங்க. ஆட்சி பிஜேபி இன்னொரு விஷயம், நீங்க இடி அனுப்பி வாங்குறீங்க, திமுகவுக்கு யார் அந்த பேரை வெளியே விட்டாங்க? இல்ல இல்ல சிபிசிஐடி அனுப்பிச்சா வாங்குனீங்க, மன்னிக்கணும். அப்படி கிடையாது. அதாவது யார் வந்து பணம் கொடுத்தாங்க? இடி அப்ப சிபிசிஐடி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா சிபிசிஐடி நீங்க அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அகில இந்திய கட்சிக்கு எப்படி கிடைக்குதுன்னு. திமுகவுக்கு வந்து இன்னொரு டொனேஷன் கொடுத்தாங்கன்னு வெளியிட்டது யாரு? திமுகவா நீங்களா? சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் கொடுக்க முடியாது தானே ஸ்டேட் பேங்க் வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எஸ்பிஐ அவ்வளவு கண்டனம் தெரிவித்து சுப்ரீம் கோர்ட் கேட்குது, இந்த இவங்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வெளியிட்டது திமுக. அதனால இந்த பேச்சுக்கெல்லாம் பிஜேபிக்கு தகுதியே கிடையாது. மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, அது நல்லா டிசைட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே தேர்தல் பரப்புரைக்கு வருவோம். நிறைய முறை வந்து பிரதமர் வந்து 8 முறை வந்தார். ராகுல் காந்தி 1 முறை வந்தார். ராஜ்நாத் சிங் வந்தார், நட்டா வந்தார், அமித்ஷா வந்தார், ஸ்மிருதி இரானி வந்தாங்க, அனுராக் தாக்கூர் வந்தார். இவ்வளவு பரப்புரைகள் ஒரு பக்கம் இருந்தது. ராகுல் காந்தி ஒரு நாள், அதுக்கடுத்து முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங், 20 மீட்டிங்ஸ். தமிழ்நாடு முழுக்க 40 தொகுதிக்கு போன தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் இடைவிடாமல் பிரச்சாரம் செஞ்சார் திரு பழனிசாமி. அடுத்து திரு உதயநிதி ஸ்டாலின் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை எல்லா தொகுதியிலும் இடைவிடாமல் பிரச்சாரம் செஞ்சார். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான தேர்தல்களில் அதிகமாக பரப்புரை செஞ்ச திரு வீரமணி 90 வயதை தாண்டினவர். இந்த தேர்தலையும் 40 தொகுதிக்கு போனார். ஓங்கி ஒழிச்ச வைகோவோட குரல் இந்த முறை சில தொகுதிகளில் மட்டும் கேட்டுச்சு. திரு நல்லக்கண்ணு களத்துக்கு வரல. அரசியலை விட்டே ஒதுங்கின தமிழறிமணியன் திடீர்னு வந்து அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறதை பார்த்தோம். நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தலில் இருக்க. அதாவது
ஒரு தேர்தலில் ஒரு 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சி, அதிகாரத்தில் இருந்த பிரதமர், நான் இன்ன சாதனையை செய்தேன்னு சொல்லுகிற நிலையில் அவங்க இன்னைக்கு இல்லை. அது அவரே ஒப்புக்கொள்கிறார். இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர். இது 10 ஆண்டு காலம் அவங்க நடத்தின ஆட்சி ட்ரெய்லர். ட்ரெய்லரே பிரம்மாண்டம் சொல்றாரு சார். மெயின் பிக்சர் இதை விட பிரம்மாண்டமா இருக்கும். மெயின் பிக்சர் இனிமேல் தான் வருங்கிறார். ட்ரெய்லர்ல என்ன நடந்ததுன்னு நாட்டு மக்கள் எல்லாருக்கும், மணிப்பூர்ல என்ன நடந்தது, குஜராத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்குது எல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ரோடு ஷோ வரார். ரோடு ஷோ இவங்க நடத்துறாங்கனாலே ரோட்டுக்கு வர முடிவு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பாருங்க, பாண்டி பஜாரில் ஒரு பழக்கடையில் நான் ஒரு பழச்சாறு அருந்திட்டு இருக்கேன். பிரைம் மினிஸ்டர் வரார். 3500 போலீஸ். யாருக்கு முகத்திலையும் புன்னகை இல்லை. ரோடு ஷோவுக்கு வர்றாருல்ல, அவருக்கு முகத்திலையும் புன்னகை இல்லை. எங்க வரைக்கும்? தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும். முதல்ல ஆணவம் வேற, நட்டா பேசுறாரு ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்தை வச்சுட்டு. எங்களை எதிர்த்தவங்களுக்கு ஜெயில், இப்போதைக்கு பெயில், நாங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டோம்னா ஜெயில் அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு அவங்க செய்ததெல்லாம் தப்புங்கிறத உணர்றாங்க. எங்கேயாவது ராமர் கோவிலை பற்றி பேசுறாங்களா? குடியுரிமை திருத்த சட்டத்தை நியாயப்படுத்தி எங்கேயாவது சொல்றாங்களா? என்ன அநியாயத்தை எல்லாம் செய்தார்களோ அந்த அநியாயம் எல்லாம் தேவையானதுங்கிறத சொல்றாங்களா? நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டம்ங்கிறத சொல்றாங்களா? கச்சத்தீவை திடீர்னு போய் பிடிக்கிறாங்க. எங்க பிடிச்சாங்க கச்சத்தீவை? கேளுங்க. 10 ஆண்டு காலத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கு ஒரு துரும்பு தூக்கி போட்டீங்களா? கச்சத்தீவு அந்தோணியார் தேவாலயத்திற்கு போவதற்கு தமிழர்களுக்கு வாய்ப்பு தந்தீர்களா? கச்சத்தீவை சுட்டி காட்டி தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அப்படின்னா இவர்கள் இறந்த காலத்தில் சஞ்சரிக்கிறார்களே தவிர நிகழ்காலத்துக்கு வர தயாரில்லை. கோவை சத்யன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். திரு சத்யன், உங்க பார்வை. மாலை வணக்கம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த விவாதத்தை இப்போ கோடான கோடி பேர் பார்த்துட்ருக்காங்க. இந்த விவாதம் தொடங்கி 35 நிமிஷம் வரைக்கும் திமுகவோட ஆதரவாளர்களோ கூட்டணி கட்சியோ யாருமே 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சாதனை இதுதான், இதைத்தான் களத்தில் சொன்னோம், மக்கள்கிட்ட பெரிய வரவேற்புன்னு ஒரு சாதனை கூட சொல்ல முடியாது தான் இந்த தேர்தல் பரப்புரை அமைஞ்சது. மரியாதைக்குரிய முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கே போனாலும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம், அதே தொகுதியில் போய் நிற்கிறீங்க. இயற்கையாக நடக்கிற விஷயம் என்ன? போன தேர்தலில் இந்த தொகுதியில் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க, பாருங்கள் உங்கள் தொகுதிக்காக இந்த சாதனையை பண்ணியிருக்கோம், தமிழகத்துக்காக இதை பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டுக்காக இதை பண்ணியிருக்கோம், மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த தேர்தல் பரப்புரை இதுதான். சாதனைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கே போனாலும் பரப்புரையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை விரட்டி அடிக்கப்பட்டாங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு பார்ப்போம். எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு போனோன்னா நான் உங்களுக்கு எம்எல்ஏவாக ஓட்டு போடுறோம், நீங்கள் வந்தீங்களா போனீங்களான்னு. நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து வேட்பாளர்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டு திமுக கூட்டணி வேட்பாளர் துரத்தின காட்சி இப்போ தான் பார்க்குறோம். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பரப்புரை ரொம்ப தனி மனித தாக்குதலாகவும் ஒரு தரமற்றதாகவும் இருந்தது உண்மைதான். அப்போ இந்த பரப்புரையில் வெற்றி பெற்றது யாருன்னா மரியாதைக்குரிய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார். எங்கேயுமே தரம் தாழ்ந்த விமர்சனம் இல்லை. எல்இடி திரையை போட்டு காமிச்சு பாருங்கள் இதை பேசுனாங்க, இப்போ என்ன பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்களோட ஒரு கனெக்ட் ரொம்ப வலுவாக இருந்தது பரப்புரையில். ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் பரப்புரையில் எந்த வித மாற்றமும் இல்லை. என்ன குற்றச்சாட்டு வைக்கணுமோ அதை தான் வச்சார், என்ன உண்மையை பேசணுமோ அதை தான் பேசினார், தரவுகளோடு தான் பரப்புரையை வச்சார், என்ன பண்ண போகிறோம் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறது வச்சார். அதுதான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ராகுல் காந்தி 2019 சென்னையில் ஒரு மேடையில் ஸ்டாலின் சொல்கிறார், தமிழ்நாட்டு மண்ணிலேருந்து சொல்கிறேன், ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னாரு. அதே ராகுல் காந்தி இங்கே வந்தார் கோயம்புத்தூருக்கு, மிகப்பெரிய கூட்டம்னார். அந்த கூட்டத்தில் மேடையில் காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கும் பொழுது கூட நீர் உரிமை மேகதாதை பற்றி பேசவே இல்லை. திமுக பரப்புரை தொடக்கத்திலிருந்து முடியும் போது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது.
முதல்ல என்ன பண்ணார், உரிமை மீட்க போகிறேன், நான் வந்து நம்மளோட நிதி உரிமை மீட்க போகிறேன் அப்படின்னார். உடனே அப்போ என்ன சொன்னாங்க, சரி நிதி உரிமை மீட்க போகிறாரு, ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாரு. நாடாளுமன்ற தேர்தல் உறுப்பினர்களுக்கு 663 கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்கணும், ஆனால் 367 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க, 44% பாஜக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னோடனே நிதி உரிமையை மீட்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அடுத்த ஒரு தரவு வருது, பாஜக குறைச்சி ஒதுக்கின நிதியில கூட வெறும் 25 விழுக்காடு நிதி தான் வந்து நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. கரெக்ஷன் போட்டாங்க. 274 கோடி ரூபாய் நிதி வந்து செலவு பண்ணல அப்படின்னு சொல்ற தகவல் தப்பு. நாங்க வந்து பழைய டேட்டாவை போட்டோம்னு சொல்லி இந்து வந்து ரெக்ரெட் பண்ணி கரெக்ஷன் போட்டாங்க. பரப்புரை இங்க பாருங்க, நான் பரப்புரையோட மாற்றத்தை சொல்றேன். நீங்க நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக 35 நிமிஷம் நான் சொல்லக்கூடிய தரவுகள் என்ன, கரெக்ஷன் என்ன ஏதுங்க நீங்க சொல்லுங்க. நான் எதையுமே வந்து நீங்க சொல்ற செய்தியை வெளியிட்ட ஹிந்து பத்திரிகையை நாங்க தப்பான செய்தியை தப்பான தரவின் அடிப்படையில் போட்டோம்னு கரெக்ஷன் பண்ணாங்க. அதை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அப்போ அந்த ஹிந்து பத்திரிகை மேல வழக்க போட சொல்லுங்க சார். அவனே தப்புன்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்களே சார். ஹிந்து பத்திரிகை மேல கேஸ் போட சொல்லுங்க. அதாவது அடுத்த இடத்துல சொன்னார், கல்வி உரிமையினர், மொழி உரிமையினர், எங்கேயுமே நீர் உரிமைன்னு பற்றி பேசவே இல்லை. மேகதாது பற்றியோ வேறு எந்த விஷயத்தை பற்றியுமே பேசாமல் அப்படியே கடந்து போனார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பரப்புரை ஆரம்பிக்கும் போது இந்த எலக்ட்ரோல் பாண்ட் வந்து ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னார். பாஜக செய்த எலக்ட்ரோல் பாண்ட் ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னார். அடுத்த நாள் பரப்புரை ஆரம்பித்து இந்த 2 விஷயம் பேச ஆரம்பித்த உடனே அதே தேர்தலில் நிதி நீங்களும் தானே வாங்கியிருக்கீங்க, அப்போ அது ஒயிட் காலர் கிரைமா, நீங்கள் வாங்கினது ஒயிட் காலர் கிரைமா இல்லையான்னு கேட்டோடனே அதுக்கப்புறம் அது தொடர்ச்சி எங்கேயுமே பேசவே இல்லை. நேரடியாக தாக்குதல் எதுவுமே இல்லை. அவர் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் தான் பேசினாங்க. பரப்புரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் பத்தி விரிவா பேசியிருக்காரு, நேற்று பேசியிருக்காரு. அப்போ மக்கள்கிட்ட அதைத்தான் எடப்பாடியார் வச்சார். ஏப்பா நீ வந்து அதை வந்து குற்றம் சொல்றீங்களே, பாஜக ஏதோ பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் ஏதோ வாங்கியிருக்காங்க, நீங்களும் தானே வாங்கியிருக்கீங்க. இப்போ லாட்ரி தடை சட்டத்துக்கு மரியாதைக்குரிய சகோதரி ஒரு அருமையான காரணம் கொடுத்தாங்க. லாட்ரி தடை சட்டம் வந்து சட்டமன்றத்தில் ஏற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பிச்சோம். அந்த லாட்ரி பண்ணக்கூடிய அந்த நிறுவனமே வந்து பாஜகவுக்கும் காசு கொடுத்ததுனால ஆளுநர் வந்து பண்ணலை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கதையை சொன்னாங்கல்ல. ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறான்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே, ஆளுநர் கையெழுத்து போட வைக்கணும்னு சொல்லி. அப்பயே இதுக்கு போட உச்சநீதிமன்றத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறார் அப்படின்னு மக்கள் மேலே அக்கறை இல்லைங்கிறது தானே இது காமிக்குது. இது தெளிவாக இதுக்கு என்ன கைப்புணுக்கு என்ன கண்ணாடி. 7.5% நீட் உள்ள ஒதுக்கீடுக்கு ஆளுநர் கையெழுத்து போடுற வரைக்கும் எடப்பாடியார் வெயிட் பண்ணார். அதுக்கு முன்னாடி அரசாணை வெளியே வந்துச்சு இல்லை, ஆளுநர் அதுக்கப்புறம் அவசரமாக கையெழுத்து போட்டார்ல. நிறைய விஷயங்கள், அதாவது பரப்புரையில் எதுவுமே வந்து மக்களுக்கான சாதனை 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இதை பண்ணாங்க, தமிழக மக்களுக்கு இதை பண்ணினாங்க, தமிழ் உரிமைகளை இப்படி மீட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லாத ஒரே பரப்புரையை அமைந்து இந்த பரப்புரை தான். இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் என்ன பண்ண போகிறோம் இனிமேல் அப்படின்னு மாவட்ட வாரிய சகோதரி சொன்னாங்க. கோயம்புத்தூரில் ஒரு சீல் நெசவாளர் சீலை வந்து அதை பற்றி சொன்னாங்க. 27 பாயிண்ட்டு கோயம்புத்தூருக்கு மட்டுமே. நூல் விலையில் கைத்தறி நிறுவனம் மூலம் கைத்தறி நெசவாளருக்கு வழங்கப்படும் மூலப்பொருளான நூலுக்கு 10% மானியம் வழங்கப்படுவதை 20% உயர்த்தி வழங்கப்படணும். நூலுக்கு சப்சிடி கேட்டிருக்கோம். காட்டனுக்கு இம்போர்ட் டேக்ஸ் போடுறாங்க 11%, அது எடுக்கணும்னு போட்டுருக்கோம். இந்த மாதிரி கொடுத்ததுனால சேம்பர் ஆஃப் காமர்ஸு, கோயம்புத்தூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸு, சைமா, தொழில்துறை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் எல்லாமே பாராட்டினாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதின்னு என்ன கொடுத்தோம், அந்த மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட தேர்தல் வாக்குறுதி, அந்த தொகுதிக்கு என்ன கொடுத்தோம், அது எவ்வாறு சாத்தியம் தான் பேசினார். எங்கேயுமே ஒரு தனிநபர் விமர்சனமோ தரைக்குறமான விமர்சனமோ வைக்கவே இல்லை. அதனால மக்கள் வந்து டிக்னிஃபைடு கேம்பெயினை நடத்தி இருக்கிறார் எடப்பாடியார்னு சொல்றீங்க. நன்றி. நான் ஒரே ஒரு மறுப்பு மட்டும் சொல்றேன், மற்றவங்களும் இருக்காங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கடமை வந்து 2 இருக்கு. ஒன்று, அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியிலிருந்து அந்த தொகுதிக்கு என்ன அவங்க செய்யணும் அப்படிங்கிறது சின்ன கடமை. இல்லை அதுதான் அது ஒரு கடமை. அது ஒரு அதை வந்து அவங்க சரியாக நிறைவேற்றி இருக்காங்கங்கிறது தான் செய்தி. அது தவற வந்ததை சொன்னார், நீங்களும் சுட்டி காட்டினீங்க. அது ஒன்று. 2வது, நாடாளுமன்றத்தில் நான் தவறா சொல்லல, நானும் அதே பத்திரிகையில் வந்த செய்தியை தான் சொல்றேன். அது தவறுன்னா நீங்க வழக்கு போடுங்க, நீங்க வழக்கு போட்டு தான் நான் நம்பியிருப்பேன். வழக்கு போடுங்க. அதாவது ஒரு பத்திரிகை தப்பா செய்தி வெளியிட்டது, அதை நான் படிப்பேன்.
அடுத்த நாள் திருத்தம் வெளியிட்டா நான் படிக்க மாட்டேன், அப்ப நீங்க வழக்கு போட்டாதான் நான் ஒத்துக்குவேன்றது ஒரு புதுவிதமான வாதம். சரி, பத்திரிகை செய்தி வெளியிடுவதுங்கிறது வந்து தவறுங்கிறது அந்த பத்திரிகை சொன்னாங்க சொல்லங்கறத கருத்து அப்படியே இருக்கட்டும். நான் அத பத்தி நீங்க சமாளிக்காதீங்க சகோதரி. இங்க பாருங்க, சமாளிக்காதீங்க. அதே பத்திரிகை இன்னைக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு போடுது, நாளைக்கு கருத்து கணிப்பு தவறா வந்துருச்சு, கருத்து கணிப்பு தவறு போட ஒத்துக்கிறீங்களா? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு நான் இஷ்யூ, அது ரொம்ப ட்ரிவியலான ஒரு விஷயம். அது தரவு தப்பா, டேட்டாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டாங்க. ஓல்ட் டேட்டா போட்டு எழுதிட்டோம்னு அவர் ரெக்ரெட்டே பண்ணிட்டாங்க. அதாவது சில சமயம் விவாதத்துக்கு வரும்போது நம்ம எல்லா புள்ளிவிவரமும் கையில இல்லாம வரலாம். ஆனா நம்ம தவறா ஒண்ணு சொல்லிட்டானா அப்படியே நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வேற. அவர் அதை நியாயப்படுத்துறாரு, சரி, அது அவருடைய உரிமை. பாருங்க, மீண்டும் மீண்டும் நீங்க வந்து சாயம் பூசுறீங்க. ஏன்னா லாட்ரிக்கு நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டதுக்கு நீங்க சரி அடுத்து மூவ் ஆன். அடுத்து கவர்னர் கேட்டு போல நீங்க ஏன் வந்து கோர்ட் போறன்னு கேட்டதுக்கு நீங்க இப்ப என் மேல பூசுறீங்க. நான் தவறான இல்ல யார் சாயமும் யார் மேலயும் ஊளாது விட்டுங்க. பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டேன், நான் இதோட விட்டுறேன். பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டேன். லாட்ரிக்கு நீங்க சத்யன் ரைட், புரியுது. நம்ம விட்டுறோம். அது உங்களுக்கு பதில் இல்ல. அதனால இப்ப நீங்க என்ன வேற மாதிரி தாக்குதல் பண்ண ட்ரை பண்றீங்க. தாக்கல்லாம் இல்ல சார். அடுத்த சப்ஜெக்ட் போவோம் சார். நீங்க அடுத்த பாயிண்ட் வாங்க. அடுத்த பாயிண்ட் வாங்க. நான் இதோட விட்டுறேன். நான் வழக்கு போடுங்கங்கற. போடுங்க வழக்குங்கற. பாக்குறவங்க முடிவு பண்ணிக்கட்டங்க. நீங்களும் ஒரு கருத்து சொல்றீங்க, நான் அதுக்கு மறுப்பு சொல்றேன். பாக்குறவங்க முடிவு பண்ணிக்கட்டும். நான் அடுத்ததுக்கு போறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியமான கடமை என்னன்னா, நாடாளுமன்றத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி மற்றவர்களுக்கும் இந்தியாவினுடைய மற்ற மக்களுக்கும் எதிரான சட்டங்கள் வரும்போது அதை எதிர்த்து பேசணும். மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும் பொழுது மக்களுக்கு ஆதரவாக பேசணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். இதை செய்யறதுல நீங்க சில சட்டங்களை எடுத்தீங்கன்னா, நீட்டா இருக்கட்டும், சிஏஏவா குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், திமுக எம்பிக்களும் எதிர்த்து பேசுறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் எதிர்த்து பேசியிருக்காங்க. ஆனால் வாக்களிக்கும் போது திமுக எம்பிக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்க, அதிமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவாகி இருக்கிற விஷயம். அப்போ நாடாளுமன்றத்தில் என்ன சாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதை எதிர்த்து வாக்களித்து மக்களோட நிக்கிறோங்கிறது தான் சாதனை. அப்ப எதிர்த்து பேசிட்டு ஓட்டு போடும்போது வெளியில போயிட்டா அப்ப அதிமுக எம்பிக்களை எப்படி நம்புவாங்க? இது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? திரு கார்த்திகேயன், ஒரு பத்திரிகையாளருடைய கோணத்தை கேட்கலாம். திரு கார்த்திகேயன், உங்கள் கோணம் என்ன? கேம்பெயின்ல நீங்க என்ன பார்த்தீங்க? இந்த தேர்தல் வந்து எல்லாரும் பேசி இதை வச்சு நான் பார்த்ததை வச்சு சொல்லும்போது, ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேர்தல் வந்து சரியான முறையில் நடக்குமா அப்படின்னு அந்த நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு நம்பிக்கையின்மையினோட பின்புலத்தில் தான் இது ஆரம்பிக்குது. அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷனோட அப்பாயின்மெண்ட்டு, பிரதான எதிர்க்கட்சியோட வங்கிகளுடைய கணக்குகள் முடக்கம், முன்னணி எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கைது, இதையெல்லாம் வந்து நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் கண்டுகொள்ளாத ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷனே வருது. அப்போது இந்த அடுத்த ஒரு 7 கட்டமாக 2 மாதங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் சரியாக நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தின் பின்புலத்தில் தான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது ப்ராசஸ்ஸு. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே சொன்னது போல் உரிமை மீட்பு, அந்த நிதி ஆனாலும் சரி, இல்லை மாநிலத்தினுடைய மொழி, இல்லை உணவு மற்றும் பல்வேறு விஷயங்கள், கலாச்சார அடிப்படையிலான பல்வேறு விஷயங்களில் மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பாஜக எப்படி வந்து அபகரிச்சிருக்கு, அதை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்கான திட்டத்தை வந்து பிரச்சாரத்துலேயும் சொல்லியிருக்காங்க, மேனிஃபெஸ்டோலையும் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஆரம்பித்து அவர் ஸ்டாலின் அதில் தொடங்கி எங்கேருந்து முடிக்கிறார் அப்படின்னா, மோடி என்பவருடைய பிம்பம் வந்து இந்த தேர்தலெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சமயத்தில் தான் தேர்தல் பத்திரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்த வெளியில் நேரம் அந்த தரவுகள்லாம். அப்போது ஒரு மிஸ்டர் கிளீன், இல்லை ஊழலை ஒழிக்க வந்து அவதரித்த ஒருவர் அப்படின்னு சொல்லி வந்த மோடி இன்று வசூல் ராஜா என்ற ஒரு பட்டத்திற்கு உள்ளாகியிருக்கார். அதே போல் வந்து இன்று அவருடைய தேர்தல் பத்திரத்தில் அம்பலப்பட்டிருக்கக்கூடிய மோடி தான் மிகப்பெரிய ஊழல்வாதி என்ற நிலையில் அந்த பிரச்சாரம் வந்து களம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் முடியுது. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கம் நாடு முழுக்க அப்படி பேசப்படுது. அப்போ மோடி என்ற ஒரு தனிப்பட்ட நபரை நம்பி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அந்த இமேஜ் சரிவு இருக்குல்ல, அந்த எவ்வளோ க்ளீனான கட்சி, ஊழலை ஒழிப்பதற்காகவே வந்த கட்சின்றதை ஆரம்பித்து இன்று 2014 எப்படி வந்து காங்கிரஸுக்கு வந்து எதிரான ஒரு பிரச்சாரம் இல்லை ஒரு மனோநிலை இருந்ததோ, இன்றைக்கி அந்த நிலையில் வந்து பாஜக இருக்கிறத பார்க்க முடியுது. மோடி அவர்கள் இத்தனை ஊழல் இல்லை இத்தனை முறைகேடுகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை எதிர்நோக்கி இருக்கார். மன்மோகன் சிங்கும் ராகுல் காந்தியும் என்ன ஃபேஸ் பண்ணாங்களோ 2014 மேல, அந்த நிலையில் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இல்லை பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் மோடியை தள்ளியிருக்காங்க. அதற்கு ஆனால் இதுவரை கூட அதற்கு வலுவான பதில் வைக்கல. அவங்க கூட கேட்டாங்க, அன்பர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வாங்கினீங்க, நீங்கள் வாங்கலையான்னு கேட்கக்கூடியவர்கள்
இடி இல்லை பல்வேறு அமைப்புகளை பயன்படுத்தி முறைகேடாக ரெய்டு நடத்தி இமீடியட்டாக ஏன் எலக்டோரல் பாண்ட் வாங்கினீங்க, சிஏஜி 7.5 லட்சம் கோடி ஊழல் உங்கள் மேலே முறைகேடு சொல்லுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வெளியில் சொல்லும் பொழுது அது குறித்து ஒரு பதில் கூட இல்லை. தேர்தல் பத்திரங்களுடைய தரவுகளை வெளியிட மாட்டேன், அது வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை வந்து நாட்டினுடைய குடிமக்களுக்கு இல்லைன்னு வாதாடின திரு பிரதமர் மோடி வழக்காடு மன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்று வந்து அதை வந்து ரத்து செய்ததை வந்து வருத்தப்படுவார்கள் அப்படின்ற நிலையில் வந்து மீண்டும் அதற்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கார். இவ்வளவு அம்பலப்பட்ட பக்கம் அப்புறமும் கூட. அப்போது ஒரு மிஸ்டர் கிளீனில் ஆரம்பித்த மோடி 2014 2024 தேர்தலில் 3வது முறை முதலமாகணும்னு சொல்லி கேட்டு வரும் பொழுது மொத்த ஊழல்களுக்கான சொந்தக்காரராக ஒரு உருவமாக வந்து எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை எதிர்நோக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. அதே போல் பல்வேறு விஷயங்களில் நாட்டை பாதுகாப்பில் என்ன போல ஒருத்தர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இன்று சைனா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. சைனா ஊடுருவி 4000 கிலோமீட்டரை ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவர்கள் கட்சியினரும் சரி இல்லை அவர்களை ஆதரித்த முன்னாள் இராணுவ வீரர்களே வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டை வைத்து வருத்தத்தை பதிவு செய்கிற நிலையில் இன்னைக்கு போயிருக்கார். அதே போல் விகாஸ் என்றதை சொல்லி வந்த மோடி அவர்கள் பிரச்சார களத்தில் பார்க்கும் பொழுது அதை பற்றி பேசாமல் இந்த மாதத்தில் நீங்கள் மீன் சாப்பிட்டீங்க, கறி சாப்பிட்டீங்க, இந்த சாமிக்காக ஓட்டு போடுங்கன்னு ஃபோட்டோக்களை தூக்கிட்டு அமித்ஷாவும் மோடியும் ஜேபி நட்டாவும் வர்றதை பார்க்குறோம். அப்போ 10 ஆண்டுகளில் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து வந்து ஒரு மாதத்தில் பார்க்கும் பொழுது மோடி என்ற பிம்பத்தை வந்து உடைப்பதிலையும் சரி, அதே போல் அவர்கள் ஆட்சியினுடைய தோல்வியை அம்பலப்படுத்துவதும் சரி, மாநிலங்களுடைய உரிமைகளை நசுக்குவதிலும் சரி, எவ்வாறு பாஜக வந்து அந்த விஷயங்களில் வெற்றி கண்டிருக்கு, இல்லை எதிர்க்கட்சிகள் இதை அம்பலப்படுத்துவதில் எப்படி வெற்றி கண்டிருக்காங்க அப்படின்றத ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கத்தில் அதிமுகவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப வீக்காக ஒரு சுணக்கத்தோட அவர்கள் போட்டியில் இருக்காங்களா இல்லையான்ற விமர்சனங்கள்லாம் கூட வைக்கப்பட்டது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதிகளும் போய் வலுவான பிரச்சாரத்தை வைத்தார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவர் வைத்த பிரச்சாரம் அடிப்படையில் திமுக மற்றும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து வந்து இருந்துட்டு இருந்தது. ஒரு மாநில தேர்தல் போலத்தான் அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் இருந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம். ஒருவேளை வந்து பிரதான எதிரியாக இங்கே தேர்தல் களத்தில் திமுகவை எதிர்ப்பது தான் தங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரும்ன்ற அடிப்படையில் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் இன்று வரை நேற்று அவர் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கூட மோடி அவர்கள் வந்து ஒருவேளை வந்து 3வது முறையாக பிரதமராவதற்கு ஒரு தொங்கு சட்டசபை அமைந்தாலோ இல்லை ஒரு ஆதரவு நல்க வேண்டும் அப்படின்ற நிலை வந்தால் அதிமுக ஆதரிக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தீர்மானமாக இல்லை என்ற பதிலை அவர் சொல்லவே மாட்டேங்கிறார் மோடி அவர்கள். அப்போ ஒரு 2 செப்டம்பர் மாதம் வந்து அவர் ஆட்சி கலைப்புக்கும் போது கூட்டணியை உடைப்பதற்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அவர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு பிரதமராக வருவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அண்ணாமலை தான் பிரச்சனை என்று பேசிய நிலைப்பாட்டிலிருந்து பெரிய மாற்றத்தை அவர் வந்து அவர் மக்கள்கிட்ட போய் அந்த விஷயத்தை கடத்தவே இல்லை. இன்றளவும் கூட மோடி வர வேண்டாம், மோடிக்கு ஆதரவு கிடையாது, மீண்டும் அவர் பிரதமராக எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு சின்ன விஷயத்தை வந்து சாலிடா. ஒரு நிமிஷம் கார்த்திகேயன். திரு சத்யன். அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பயம் அதிகம் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாங்க. கூட்டணி இல்லைங்கிற முடிவாக சொன்னார். கள்ள கூட்டணின்னு சொல்லி பார்த்தாங்க, ஆனால் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. மோடியை எதிர்த்து விமர்சனம் வைக்க மாட்டாருன்னாங்க, வச்சார். எங்கேயுமே தடம் மாறவே இல்லை. களம் வந்து அதிமுக திமுக தான் அப்படிங்கிறது, திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கார். இந்த கணக்கை தவறாக புரிஞ்சுட்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்து விழி வீங்கிட்டு இருக்கிறது தான் திமுக. எந்த இடத்துலையுமே பிரதமரை பற்றி கேள்வி கேட்கும்போது கூட அது யார் வேணால் இருந்துட்டு போட்டு பிரதமர், எனக்கு முக்கியம் என்னென்னா தமிழ்நாடு தமிழக மக்களின் நலன், அதை சார்ந்த விஷயந்தான். அதை யார் வந்தாலும் எப்படி கேட்டு பெறுவது என்பது தான் முக்கியம். அதைத்தான் மக்களுக்கு தேவை, அதைத்தான் மக்களும் பார்க்குறாங்கிற பிரச்சாரம் நல்லா ஈடுபட்டுச்சு மக்கள்கிட்ட. அவர் மோடியா இருந்துட்டு ராகுல் காந்தியா இருந்துட்டு யார் கேள்வி விமர்சனம் வச்சேன்னு சொல்றாரு. இந்த என்டையர் பிரச்சாரத்தில் 40 தொகுதிகள் போனால ஒரே ஒரு இடத்துல மோடின்ற வார்த்தையை சொன்னாரா, இல்லை யார்கிட்ட போய் பெட போகிறார்? நீங்கள் இப்போ யதார்த்தத்தை பேசுவோம். 40 சீட்டுகளை வச்சுட்டு ஆட்சி அமைக்க முடியாது, 272 சீட்டு வேணும். அப்போது 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பாஜக தலைமையில் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கணும், இல்லை இந்தியா கூட்டணியில் யாரோ ஒருத்தர் பிரதமராக ஏதோ ஒரு ஆட்சி அமையணும். 3வது ஒரு ஃபார்மேஷன் இங்கே இல்லை. அப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் ஆதரிக்கணும். திமுகன்ற கட்சி இந்தியா கூட்டணின்னு களத்தை போய் கேட்குறாங்க, மக்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க, அவங்க ஆட்சி அமைக்க போகிறேன்றாங்க. யாரோ ஒரு முதல்வர் வருவார்ன்றாங்க. எதை விட்டா பிரதமர் மோடி தான் இருக்கார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட போய் கேட்டுப்படுறாரு? இங்கே இந்திய பாராளுமன்றத்தில் வந்து உறக்க பேசினதுலேயே உடனே வந்துடுதா? கேட்கிறேன் நான். அது அப்போ அரசு அடுத்த அமைக்கக்கூடிய அரசுல நீங்கள் வந்து செல்வாக்காக உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு இல்லை உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வீல் பண்றதுக்கு எந்த பக்கம் இருக்க போறீங்க, இல்லை எந்த நிலை எடுக்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த கூட்டணியெல்லாம் சொல்ல வேண்டாம். மோடி வந்து மீண்டும் வரலாமா வேண்டாமா? 2 கட்சிகளுமே தேசிய கட்சிகள் மாநிலத்துக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லக்கூடியவர்கள். அப்போ காங்கிரஸ் வேண்டாம், இல்லைன்னா இதுவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம்ன்றது தீர்மானம் சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்?
மோடிக்கு ஆதரவு இல்லைன்ற விஷயத்தை சொல்ல ஏன் வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்றீங்க? இல்ல பாயிண்டடான ஒரு இல்ல, क्वेश्चனுக்கு வெயிட் அண்ட் இது- வாட்ச்னு சொல்லிட்டார். நேற்றைய இந்தியன் அரசியல் எக்ஸ்பிரஸ் பேட்டின்னு நினைக்கிறேன். நேற்று முன்தினத்து உள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில ஒருவேளை அதிமுக ஜெயிச்சு ஒருவேளை பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாம போனா நீங்க நரேந்திர மோடியை ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப மெஜாரிட்டி இல்லாம போனா நீங்க கேள்வி சார் கவலைப்படுறீங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதானே நீங்க கவலைப்படுறீங்க. இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் 2026ல தொங்கு சட்டசபையில வரீங்களான்னு பாத்து ஒரு கேள்வியை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கேட்டிருக்காங்க சார். கவலைப்படாதீங்க. இல்ல நாங்க வந்தாலும் இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம். சோ கவலைப்பட வேண்டாம். டீன்னு சொன்னாலே நாக்கு இல்ல இல்ல சுட்டாது டீ சுட்டா நாக்கு சுடாது. அந்த வருத்தம்லாம் பட வேணாம். பத்திரிகைக்காரர் கூட ரொம்ப வருத்தப்பட வேணாம். பத்திரிகைக்காரர் வந்து இங்க இருக்கிற கரூர்ல இருக்கிற ஒரு எம்பி ஓட வச்சதை பத்தி பேச மாட்டேன்றாரு. கரூர்ல இருக்கிற எம்பி எப்படி ஓடுனாங்க? அப்ப சார் அப்ப பிஜேபில டிக்கெட் கொடுத்து எல்லாரும் வந்து நிக்க மாட்டேன்னு திரும்பி போறாங்க. அத பத்தி பேசலாமா? தமிழ்நாட்டுல ஒரு எம்பி பிஜேபிக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு டிக்கெட் வேணாம்னு திரும்பி விட்டுட்டு போறாங்க. அத பத்தி பேசலாமா? மோடி நான் கள்ளப்பணமா வாங்குனாரு. அதுதான் வாங்கிருக்காருல, எலக்டோரல் பாண்ட் வாங்கிருக்காருல, மிரட்டி வாங்கிருக்காருல. 11ஆம் தேதி ரைடு நடத்திட்டு 15ஆம் தேதி எலக்டோரல் பாண்ட் வாங்கிட்டு 22ஆம் தேதி காசு வாங்கி 5 வருஷம் பொறுத்து வந்து அதுக்கு பேர் எக்ஸ்டார்ஷன் எல்லாம் வேற என்னது? ஒரு ஏரியால பெண்கள் போட்டு கழுவி பேசுனாங்களா? அத பத்தி பேசுங்க. மணிப்பூர்ல இருக்கிற பெண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்காரா? மணிப்பூருக்கு போயிருக்காரா? போய் பதில் சொல்லிருக்காரா பிரதமர் மோடி? பெண்கள் அங்க கேள்வி கேக்குறாங்க இல்லையா? எல்லா அக்கிரமத்தையும் பெண்களுக்கு எதிரான கொடுமை அத்தனையுமே மணிப்பூர்ல நடந்துச்சு. அத பத்தி பிரதமர் கிட்ட கருத்து என்ன இருக்கு? இது வரைக்கும் பேச அத்ராஸ் பத்தி கருத்து என்ன இருக்கு? உண்ணாவிரதம் நடந்த சம்பவத்தை பத்தி பிரதமர் என்ன கருத்து பேசுறதுக்கு இல்ல. அங்க இருக்கிற குல்தீப் சிங்க்கு ஆதரவா பாஜக ஊர்வலம் போச்சு. அத பத்தி என்ன கருத்து சொல்றாரு? கோவம்லாம் இல்லைங்க. பேசுறது கரெக்ட்டா பேசணும். நீங்க கரெக்ட்டா பேசுங்க. நீங்க கரெக்ட்டா பேசுங்க. ஒரு நொடி அவரோட வியூ கேட்டுருவோம். அதாவது வியூ எப்படி வியூ கேட்டுக்கினே தானே இருக்கீங்க. எங்களுக்கும் பேச விடுங்க. நீங்க நான் என்ன கேக்குறேன்? நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்தியா ஃபுல்லா இவர் சுத்தி வந்த மாதிரி எப்படி பேச முடியும்? அப்ப நீங்க மட்டும் சுத்தி வந்துட்டீங்களா? இல்ல நீங்க சுத்தி வந்துட்டீங்களா? 370 எப்படி சொல்றீங்க? இந்தியா ஃபுல்லா இல்ல இந்தியால இருக்கிற எல்லா விஷயமும் எங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க கருத்து சொல்லுவாங்க. இல்ல இதுதாங்க பிரச்சனை. இந்த 10 ஆண்டுகள்ல இல்ல சார் அவர் சொல்ல வந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கவே இல்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேக்குறாங்க. மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுமான்னு கேக்குறாங்க. நோ அப்படின்னு அவர் ஸ்ட்ரைட்டா சொல்லல. வெயிட் அண்ட் see அப்படின்னு சொன்னாருன்றது அவர் சொன்ன பாயிண்ட். தலைவர் அவர் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அத தான் சார் அவர் क्वेश्चन பண்றாரு. அவர் சொல்லணும். ஒரு பத்திரிக்கையாளருக்கு விமர்சிக்கிற உரிமை இல்லையா? அதனால கருத்து சொல்ற உரிமை இல்லையா? அவர் சொல்றாரு. இதுதான் 10 வருஷத்துல சார் அவர் சொல்றது அவரோட உரிமை சார். அது மேல ஒபினியன் சொல்றதுக்கு இன்னொருத்தங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல இதுதான் 10 வருஷத்துல வந்து இததான் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து நாட்டுல என்ன நிலவரம் இருக்குன்ற கருத்து சொன்னா நீங்க யாரு சொல்றதுக்கு? நீங்க சொல்லக்கூடாதுன்னு 370 400ன்னு பாஜகவினர் அத்தனை பேர் சொல்றாங்க. எல்லாரும் போய் என்ன இந்தியாவுல சுத்திட்டு வந்தாங்களா? மோடி சொன்னதான் திருப்பி சொல்றாங்க. நீங்க பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில ஒரு எண்ணிக்கையை சொல்வதற்கு ஒரு கருத்து சொல்வதற்கு கூட சொல்லக்கூடாது. நீங்க என்ன போய் சுத்திட்டு வந்தீங்கன்னு கேட்டா நீங்க என்ன போய் இந்தியாவுல ரவுண்ட் வந்தீங்க? நீங்க வந்து ஆட்சிக்கு 300 சீட்ல தான் காங்கிரஸே நிக்குது. அத பத்தி அவசியம் இல்ல சார். காங்கிரஸ் நிக்குது. ஒரு கருத்து சொல்வதற்கு கூடாதுன்னு சொல்றீங்க. யார் பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் தகுதி கிடையாது. நீங்க யார் பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு வாங்கல. நீங்க பார்த்த யார் பிரைம் மினிஸ்டர் பேசுறதுக்கு முடியல உங்களுக்கு. நன்றி சொல்றீங்க. இவர்தான் பிரதம மந்திரின்னு சொல்லுங்களேன். இவர்தான் பிரதம மந்திரின்னு சொல்லுங்களேன் சார். எதுக்கு சொல்லணும்? ஜாலியா தான் பேசுறேன் சார். குரல் வந்து அது என்னுடைய குரல் அது. ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க. நாங்க பதட்டப்படல. போட்காஸ்ட் எல்லாம் வந்து 200 தான் இருக்கு. அதனால பதட்டப்படாதீங்க. யார் பிரதம மந்திரின்னு ஃபர்ஸ்ட் பேச சொல்லுங்க. செல்வி உங்க பத்திரிகைக்காரங்கள வந்து யார் பிரதமர்னு கேட்க சொல்லுங்க. உங்க குரல் எப்படி இருக்குன்னு ராசி பலன் பாக்குற எல்லாருக்கும் தெரியுது. உங்க வழக்கமான குரல் இல்ல. ஒரு நிமிஷம் திரு சுமந்த், இந்த தேர்தலோட ஹைலைட், கேம்பெயினோட ஹைலைட் அப்படின்றது என்ன? இருமுனை போட்டி அப்படின்னு இருந்த ஒரு களம் மாறிடுச்சா? என்ன டான்ஜிபிள் ஷிஃப்ட் பாக்குறீங்க? கேம்பெயினுடைய ஹைலைட்ஸ் 2. ஒன்று, உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு ஃபோர்ஸாக மீண்டும் கொண்டு வந்து, அஃப்கோர்ஸ் அது ஜூன் 4ஆம் தேதி தான் உறுதி செய்யப்படும். ஆனால் நிச்சயமாக அவருடைய கேம்பெயினில் ஒரு 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 கனெக்ட் இருந்தது. அது ஒரு இது. ரெண்டாவது, ஆளும் கட்சி கூட்டணி திமுகவினுடைய முதலமைச்சர் பர்டிகுலராக மற்றவங்களை விட முதலமைச்சருடைய கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது. ஏன்னா திமுகவினுடைய மாநில அளவில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அஃப்கோர்ஸ் திரு கோவை சத்யன் சொன்னது போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்கங்கிற கேள்வி பக்கம் அவர் போகலை. ஏன்னா அது அந்த அளவுக்கு அவ்வளோ ஃப்ளாட்டரிங்காக இருக்காது. அதனால் அந்த பக்கம் போகாமல் மாநில அரசு என்ன செய்திருக்கிறது, 1000 ரூபாய் திட்டம் கொடுத்துருக்கிறது, திராவிட மாடல், இதெல்லாம் போட்டு ஒரு கேம்பெயினை ரன் பண்ணியிருக்காரு. அது என்னை பொறுத்த வரைக்கும்
அது திமுக வாக்காளர்களிடையே மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பர்டிகுலராக பெண்களிடையேயும் ஓரளவுக்கு வரவேற்பு இருக்கிறது. இந்த 2 விஷயங்கள் தான் அந்த பரப்புரையினுடைய ஹைலைட்ஸாக பார்க்கறது. இந்த 2 தான். திரு இபிஎஸ் எப்படி அதிமுகவை ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கிற இந்த களத்தை வந்து பெரும்பாலான இடங்களில் ஒரு 7-8 இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் கட்டமைத்திருக்கிறது. அது டு ஹிஸ் கிரெடிட். முதலமைச்சர் மாநில அரசினுடைய திட்டங்கள் அதை மக்களுக்கு விளக்கி இருக்கிறது டு ஹிஸ் கிரெடிட். ஸோ இந்த 2 தான் இந்த பரப்புரையினுடைய ஹைலைட்ஸ். ஆனால் எந்தூசியாசம் வாக்காளர்களிடையே பெருமளவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் வந்து இது ரொம்ப முக்கியமாக எல்லோரும் வந்து வாக்களிக்க வேண்டியது ஜனநாயக கடமை. அது வந்து மக்கள் செய்ய வேண்டும். ஆனால் சென்ற முறை நமக்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் வந்தால் நிச்சயமாக அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த அளவு ஒரு லேக்லஸ்டர் கேம்பெயின் எங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி எந்த கட்சிக்குமே கண்டா மாதிரி எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மந்தமான ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கட்சிகள் கொஞ்சம் வந்து எந்தூசியாசம் கொண்டு வரணும்னு. அது பெருமளவில் என்னால் காண முடியவில்லை. குறைந்த தீமைக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற ரீதியாகத்தான் மக்கள் முடிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறைஞ்ச தீமை எது பெரிய தீமை எதுன்றது தேர்தல் களத்தில் தான் பேசு பொருள் ஆகுது. நீங்கள் வந்து இருதுருவ அரசியல் அப்படின்ற ஒன்றாகத்தான் தமிழ்நாட்டோட தேர்தல் களம் மீண்டும் இந்த தேர்தலையும் நிற்குது. சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தொகுதிகளை தவிர மீதி இடங்களில் ஒரு வலுவான மும்முனை போட்டி என்பதே இல்லை அப்படின்ற ஒரு கோணத்துக்கு வர்றீங்க. ஸோ தேர்தலுக்கு முன்பே இந்த ஒரு முடிவை எழுதிடுற மாதிரி ஆகாதா நீங்கள் சொல்கிறது? இல்லை தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது ஒருத்தருடைய கருத்து இது வந்து இதுதான் ஜூன் 4 அன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பு நான் தமிழ்நாட்டில் கண்ட விஷயங்கள், ஒன்று எந்தூசியாசம் கம்மி. வழக்கமாக தேர்தலுக்கு இருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த எழுச்சியும் இந்த முறை காண முடியவில்லை. கட்சிகள் கடினமாக உழைத்துத்தான் இந்த டேர்ன் அவுட்டை கொண்டு வரத்துக்கே வந்து அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் அஃப்கோர்ஸ் யூஷுவல் டெக்னிக்ஸ் ஆஃப் க்ரௌட் மொபிலைசேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த எந்தூசியாசம் கம்மியாக இருந்தது. ரெண்டாவது, இந்த இரு பெரும் கட்சிகளும் தங்களுடைய பேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருந்தது. ஓரளவிற்கு அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது இனிஷியல் அசஸ்மெண்ட். இது வந்து ஜூன் 4 நமக்கு தெரியும். மூன்றாவது அணியாக இங்கு போட்டியிட்ட பாஜக வந்து ஒரு சில இடங்களில் அவர்கள் ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கலாம். ஆனால் வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இடங்களில் இருக்கிறது என்பது சந்தேகம். நான்காவது, நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி 3 மிகப்பெரிய ஃப்ரண்ட்ஸு, அதாவது அவர்களுக்கு மணி பவரும் இருக்குது, மசில் பவரும் இருக்குது, எல்லாமே இருந்து அவர்கள் மோதும் போது நான்காவது அணி அங்கு வந்து கொஞ்சம் வந்து பாதிப்பு அவர்களுக்கு இருக்கும். அதனால் அவர்களுடைய வாக்கு வங்கி ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பரப்புரையை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக எந்தூசியாசம் இந்த எலெக்ஷனில் கம்மியாகத்தான் இருந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட எல்லா கட்சியிட தலைவர்கள்ட்ட பேசும்போதும் அவர்கள் கூறும் கருத்து இதுவாகத்தான் இருக்கிறது. நான் வந்து அப்படி பார்க்கல. ஏன்னா பொதுவாக ஒரு தேர்தலுக்கு ஒரு காரணம் இருக்கும், எது முதன்மையாக இருக்குங்கிறது. ஒரு பிரச்சனை ஒன்று, ரெண்டாவது ஒரு அலை ஒன்று இருக்கும். அது இப்போ எப்படி இருக்குன்னா, குறிப்பாக நாட்டினுடைய எல்லை பிரச்சனை. இந்த சீனாவை தான் எப்பயும் இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாகிஸ்தானை பாருங்கள் பாகிஸ்தானை பாருங்கன்ட்டே சீனா பக்கத்தை விட்டுட்டாங்க. அதனால் எல்லையில் வந்து சீனா ஊடுருவல்ங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பாதுகாப்பின்மையை உண்டாக்கியிருக்கு. ரெண்டாவது, 10 ஆண்டு காலத்தில் பிஜேபியால் ஏராளமான சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள் அவங்க வந்து நஷ்டப்பட்டு, நம்ம பக்கத்தில் பார்க்குற கடையிலேருந்து என்ன சின்ன சின்ன கடைகள்லாம் மூடப்பட்டு எல்லாமே வந்து ரிலையன்ஸாகவும் மற்றதாகவும் மாறிக்கிட்டு இருக்கும்போது, நம்முடைய சகோதரர்கள், நம்ம வியாபாரிகள், இவங்களுடைய பாதிப்புங்கிறது பிஜேபி இன்னொரு தடவை வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை பெருசாக உண்டாக்கியிருக்கு. அதுதான் எந்தூசியாசம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இல்லை இன்னொன்று சொல்கிறேன், வட மாநிலங்களில் இவங்க உருவாக்கிட்டு இருக்கிற பிம்பம் கூட உடையுதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் இணைப்பு, பீகாரில் வந்து தேஜஸ்வியோடைய இணைப்பு, மகாராஷ்டிராவில் உருவாக்கி இருக்கிற கூட்டணி, பஞ்சாப் டெல்லியில் நீங்கள் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ததனால் ஏற்பட்டிருக்கிற எதிர் விளைவுகள் எல்லாமே
பிஜேபிக்காக உருவாக்கப்படுற பிம்பத்துக்கு எதிராக மக்கள் இருக்காங்க. அதை விட முக்கியம், இவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஸ்லிப்பில் ராகுல் காந்தி சொன்னார், என்ன திருடர்கள் பேரெல்லாம் இப்படியே முடியுது அப்படின்னு சொல்லி, அதை வச்சு அவர் ஒரு ஜாதியவே அவமானப்படுத்திட்டாருன்னு ஒரு வழக்கை போட்டு பதவி இழக்க வச்சு, அது ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்பீல் போகிறதுக்குள்ளே அவரை எம்பி இல்லைன்னு ஆக்கி இவ்வளவையும் செஞ்சு காமிச்சாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய சமூகத்தை வந்து அவங்க கட்சியினுடைய முக்கியமான தலைவர் குறை சொல்லிட்டாரு, தவறாக பேசிட்டாருன்னு இன்றைக்கி வந்து திரண்டு நிற்கிறாங்க. மாநிலம் தாண்டி மாநிலம் அந்த சமூகம் வந்து ஆர்கனைஸ்டாக எதிர்த்து நிற்கிறாங்க. இவ்வளவு எதிர்ப்புகளும் வந்து பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிற அலையை உருவாக்கி இருக்கிறது தான் யதார்த்தம். சரி, ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பாதிக்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் ஓய்ஞ்சிருச்சு. இதில் ஓங்கி ஒலித்த முழக்கம் எது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறோம். திமுக கூட்டணி முன்வைத்த பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்ற முழக்கமா, இல்லை ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு அதிமுக முன்வைத்த முழக்கமா, அல்லது பிஜேபி முன்வைத்த ஆப்கி பார் 400 பார் இந்த முழக்கமா, எது மக்கள் மன்றத்தில் ஒரு ஓங்கி ஒலித்தது அப்படின்ற ஒரு கேள்வி நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஓங்கி ஒலித்த முழக்கம் எது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். ட்விட்டர் வாயிலாக நேயர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து, பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்ற முழக்கம் ஓங்கி ஒலித்தது என்று 77% பேரும், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு அதிமுக முன்வைத்த முழக்கம் 12%, ஆப்கி பார் 400 பார் என்பது 11% பேருடைய கருத்தாக இருக்குது. அந்த நேயர்களுக்கு நன்றி. சம்பத், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது எது பிரச்சனையோ அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அதை கடந்து செல்வதை, அதைத்தான் பிஜேபி கட்சி இந்த தேர்தலில் செய்திருக்காங்க. ஒரு பேரிடர் பெருவெள்ளம் சூழ்ந்து உதவி வேண்டும் என்று கேட்கிற இடத்துல தான் மாநில அரசு இருக்கிறது. தருகிற இடத்துல அவங்க இருக்காங்க. தரவே செய்யாமல் அதை பற்றி பேசவே இல்லை. எங்கள் பரப்புரையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் இதை பதிவு செய்திருக்கோம். அதை மக்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பதை விட மக்கள் அந்த வரியை உணர்கிறார்கள். இனி ஒன்று, எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் மோடியை சந்தித்ததை, விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்க வாருங்கள் என்று உதயநிதி மோடியை சந்தித்ததை, அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இது கள்ள கூட்டணி இல்லையான்னு கேட்குறாரு. என்ன கேட்டால் இது மாதிரி மலிவான பிரச்சாரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்து கொண்டு இது கள்ள கூட்டணி இல்லையான்னு அவர் பேசுகிறாருன்னா இன்னும் அந்த கூட்டணி அங்கே இருக்குங்கிறத அவர் உறுதி செய்கிறார். எஸ்கேபிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தப்பிக்க பார்க்குறார். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்போம் என்று சொல்கிற நீங்கள் இந்த உரிமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஆளுநரை ஏன்னு கேள்வி கேட்க தயார் இல்லை. இந்த உரிமைக்கு உரை வைக்கக்கூடிய மோடியை குற்றம் சாட்ட தயார் இல்லை. நீங்கள் சட்டமன்ற தேர்தலை போலத்தான் இதை அணுகினீர்களே தவிர நாடாளுமன்ற தேர்தலை போல நீங்கள் இதை அணுகலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்மொழி அம்மா சொன்னது மாதிரி ஒரு எம்பி என்ன செய்ய முடியும்? He is one of the DMK that have invaded டெல்லினார் அண்ணா. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறதுன்னார் அண்ணா. அந்த பணியை திமுக செய்திருக்கிறது. அதற்கான தரவுகளும் விவரங்களும் எங்கள்கிட்ட இருக்கின்றன. சரி, ஒரு எதிர்க்கட்சி என்ன செய்ய முடியும்? ஆட்சியை கேள்வி கேட்க முடியும். ஆமாம். சரி, திரு சத்யன் வேற ஒரு தொலைக்காட்சிக்கு போகணும்னு சொன்னார். உங்கள் நிறைவு பார்வை திரு சத்யன். அது மட்டும் குணா சார், கொஞ்சம் டைம் வேணும். அதாவது முதல் பரப்புரையில் நான் என்ன சொன்னேன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் நிதியை கம்மியாக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள்,
அதனோட தரவு அப்படின்னு உடனே என்ன சொன்னாங்க, இல்லை அது வந்து மறுப்பு தேர்தல் நிதி இல்லை தெரிவிச்சாங்க. சார். நான் என்ன சொன்னேன், இல்லை நான் அந்த தொகுதி மறுப்பு வளர்ச்சி பார்க்கல. நிதி. அதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட நிதி, நாடாளுமன்ற ஒரு எம்பி லேட் ஃபண்ட்ஸு கம்மியாக உபயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னு உடனே நான் அதை பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே மறுப்பு கொடுத்ததை நான் பார்க்கல உடனே இங்கே பேனலில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து எனக்கு பொய்யர் பட்டம் கொடுத்தாங்க. இது வந்து வேணும்னே திட்டமிட்டே மறைச்சிறாங்க. சகோதரிக்கு நான் இன்னொரு தரவு காட்டுறேன், இந்தாங்க. கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் 10 கோடியில் வெறும் 2 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க, மச்சம் 8 கோடி மிச்சமாக இருக்குதுன்னு சாம்பிளுக்கு ஒரு தொகுதி எடுத்து இன்றைக்கி வெளியிட்ட ஒன்றும் இல்லை. மரியாதைக்குரிய இப்போ ஆசிரியர் இருக்கார்ல குணா சார், அவர் ஆசிரியராக வேலை பார்த்த நியூஸ் 18 தான் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. அதனால் உண்மை இருக்குது, இல்லைலாம் இல்லை. நீங்கள் சொன்ன ஆங்கில கூட நாளைக்கு கூட மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாட்டு பிரதமர் கூட எழுதுவாங்க. அதுக்காக உண்மை என்னென்னா இதுதான் உண்மை, இதான் கள நிலவரம். இன்னொரு கார்த்திகேயன் அவர்கள் சொன்னார், தேர்தல் பரப்புரை பார்த்தா சட்டமன்ற தேர்தல் மாதிரியே இருக்குது எடப்பாடி அவரோட அப்படின்னா. களமும் அப்படி தான் இருக்குது. எங்கே போனாலும் மக்கள் அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க, அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க, அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இந்த திமுக ஆட்சி மேலே. அதனால தான் முதல்லையே சொன்னேன், சாதனைகளை சொல்லி கேட்காம பரப்புரை நடந்து இது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். பில்லுக்கு வந்து தடை செய்கிற பில்லு, லாட்ரி பில்லு வந்து கவர்னர் கையெழுத்து போடல, ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போகலான்னு சொன்னேன். சகோதரி அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பதில் இல்லை, கடந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இந்த அரசனுடைய தவறுகள் இயலாமைகள் எல்லாம் நிறைய இருக்குது, பட்டியல் போட்டு பேசிகிட்டே போகலாம். அதெல்லாம் மறைக்கும் விதமாக மக்கள் உணர்வை தூண்டும் வேலையை மட்டும் திமுகவும் அதோட கூட்டணி கட்சி கரெக்டாக பண்ணுவாங்க. உரிமைன்னு பேசுகிறீங்களே, ஏன் நீர் உரிமை பற்றி பேசலன்னு கேட்டு 1 மாதம் ஆகுது. மேகதாதுன்னு கேட்டு 1 மாதம் ஆகுது. அதை பற்றி கடைசி வரைக்கும் பதிலே இல்லையே. மிகப்பெரிய கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய அங்கம் வகிப்பது திமுக. இந்தி கூட்டணி வழி நடத்தக்கூடிய இடத்துல திமுகன்னா கண்டன குரலே போலையே. நீ எப்படி மேகதாது அணை கட்டுவா, தண்ணி தர மாட்டேன்னு சொல்லணும்னு போவே இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் படி அவரோட சட்டத்திட்டங்கள் படி அணை கட்ட முடியாதுங்கிறீங்க. அதை கூட உங்கள் முதல்வரால் அறிக்கையாக சொல்ல முடியலையே, மேடையில் பேச முடியலையே. எங்கேயுமே தமிழ்நாட்டு மக்களின் நலன் என்னங்கிறது எந்த மேடையிலையுமே பேசலையே. என்ன சாதிச்சோன்னு பேசல, என்ன சாதிக்க போகிறோன்னே பேசலையே. ஒன்லி பர்சனல் வேண்டேட்டா மாதிரி தான், மலிவு விமர்சனமாக தான் இருந்தது. உதயநிதி அவர்கள் பேசின பிரச்சாரம் சரி, அது தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசின பிரச்சாரம் சரி, எல்லாம் ரொம்ப மலிவாக தான் இருந்ததே ஒழிய யாரிடையும் ஆக்கப்பூர்வமான ஒரு பிரச்சாரம், மக்களை கவரக்கூடிய பிரச்சாரம் வந்து திமுக கண்டிப்பாக கிடையாது. நாகரிகமாகவும் மக்களோட மக்களாகவும் மக்களோட கனெக்டாக பிரச்சாரம் பண்ணது எடப்பாடியார். என்ன தேர்தல் அறிக்கையில் சொன்னார், என்ன செய்ய போகிறோங்கிற சொன்னார், மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. இதுதான் கலை யதார்த்தம், இதுதான் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். நன்றி. அதிமுக விசஸ் திமுக தான். திருப்பி அவரோட இந்த விவாதத்தை நான் அந்த முடிஞ்சதை தொடரலை. ஆனால் நான் அவரை பொய்யர்னு சொல்லலை, அதை அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி தெரிஞ்சால் அவர் வந்து அப்படி நினச்சி தான் அவர் ரொம்ப ஊண்டாகி பேசினாருன்னு நினைக்கிறேன். நான் பொய்யர்னு சொல்லலை. அதாவது ஒரு செய்தியை பார்த்தோம், அதுக்கு மறுப்பு வந்த செய்தியை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு வாதத்தில் வைக்கிற கேள்வி. அது அந்த கேள்வி நியாயம்தான். அதனால் அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ரெண்டாவது, ஒவ்வொன்றுத்துக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு தான் கவர்னரோட போராட வேண்டி இருக்குது. அப்படி அதுக்கு இதையும் கூட அவங்க செய்வாங்க, அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் இல்லை. அப்படி தான் செஞ்சாகணும்னா அப்படி தான் செய்யணும். அடுத்து இதை கவர்னரை நீக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் போய் தான் இல்லை, அது ஏற்கனவே இருக்கிற கேஸ்லேயே இருக்கிற பெண்டிங் பில்ஸில் அதுவும் அடக்கம். பில்ஸுக்கு அசட் தரமாட்டாருன்ற கேஸ் ஏற்கனவே இருக்கு. இல்லை, அவருடைய சந்தேகத்தின்படி அதுக்கும் ஒரு வழக்கு போடணும்னா கவர்னரை மாற்றுறதுக்கும் ஒரு வழக்கு போட்டு தான் ஆகணும். அது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த தேர்தலை கவர்னர் 1 மாசமா பேசல. கவர்னர் பேசினா நமக்கு வந்து டிபேட்டுக்கு எக்கச்சக்க கண்டென்ட் கிடைக்கும். கவர்னர் 1 மாசமா அவர் பேசலன்றதா? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் வரல, மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய முக்கியத்துவம் என்னன்னா, தமிழ்நாட்டில் அவங்க வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிற இளைஞர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய திட்டம், அதுதானே வருங்கால இந்தியா. இதை வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இதன் மூலமாக அதை செய்ய வைக்க முடியுன்ற நம்பிக்கை வந்து இருக்குது. இன்னைக்கு அதாவது பரப்புரை முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்க செய்தி என்ன, நான் முதல்வன் திட்டத்தின் படி பயிற்சி எடுத்த 450 பேருக்கு வந்து தமிழ்நாடு அரசு 25,000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 35 பேர் வந்து தேர்வடைஞ்சிருக்காங்க. மொத்தமாக 42 பேர் தேர்வு பெற்றவர்களில் 35 பேர் அதனால் பலன் பெற்றவர்கள். அப்போ அகில இந்திய சர்வீஸ்க்கு நம்ம போகலை, திராவிட மாடல் பின்னால் இருக்குன்னெலாம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உடைச்சி ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சாரத்தில் சிலவற்றை சொல்லுவாங்க,
அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம செஞ்சதையும் சொல்லணும், பிஜேபியால் ஏற்படுற அழிவையும் சொல்லணும். சொல்லாத சாதனைகள் இன்னும் நிறைய, அது மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு. அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு பாசிட்டிவாக அது எதிரொலிக்குது. நன்றி நன்றி. ஷெல்வி. அதாவது சகோதரி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற நல்லதெல்லாம் விஷயத்தை வச்சு ஓட்டு நாங்கள் கேட்குறோம். அதுபோல் இந்தியா முழுவதும் 10 ஆண்டு காலத்தில், கடந்த 10 ஆண்டு காலத்தில் 80 கோடியே 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து அரிசி கொடுத்துருக்குறோம் ரேஷன் கார்டில். ஸோ அது போல் நான் 80 கோடி பேர் 80 கோடியே 10 லட்சம் பேருக்கு உதவி இருக்கிறோம். அதுபோல் ஒன்று கழிப்பறையிலேருந்து, சுகாதாரத்துலேருந்து, முத்ரா கடன்லேருந்து, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் போட்டதுலேருந்து, இதுபோல் இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கிற எங்களுடைய நலத்திட்டங்கள் தான் எங்கள் மோடிஜியை வந்து நாங்கள் இப்போ செய்திருக்கிற நலத்திட்டத்தினால இல்லை ஒரே ஒரு வார்த்தை, பாண்டிச்சேரியில் மூடிட்டாங்க. பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையில் இல்லை அரிசி. அதாவது நான் பேசுகிறேன், அதுதான் அவங்களோட அடுத்தடுத்த திட்டம். அதாவது இது வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். கொரோனா தடுப்பு காலத்தில் கொரோனா தடுப்பூசிகளை கொண்டு வந்து நான் உலகத்திற்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தவர். அதே போல் வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து ஒருத்தருக்கு ஒரு சின்ன சேதாரம் இல்லாமல் 22,000 ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றினது. அதே போல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பிரச்சனையும் உலகத் தலைவர்கள் மத்தியில் இந்தியாவுடைய உலக மக்களே வந்து எல்லா லெவல்லையும் மோடின்ற ஒரு பிம்பம் எந்த நாட்டுக்கு இறங்கினாலும் எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்கக்கூடியது. அகில உலக அளவுக்கு ஒரு ஹீரோயிசத்தில் காட்டக்கூடியவர். இங்கே வந்து பாகுபலியாக உங்கள் ஸ்டாலின் இருந்தாலும் இந்திய பாகுபலியாக எங்கள் மோடி இருக்கிறாரு. அதனால் இது வந்து தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு நடப்புகிற சட்டமன்ற தேர்தல்னா 2026 அதை பற்றி நாங்கள் பார்த்துப்போம். இது அகில இந்தியா இருக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் வந்து இந்த இடத்துல எங்களுடைய அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து இந்த தேர்தலில் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக தான் நாங்கள் பலப்பரட்சியில் இறங்கியிருக்கோம். ஏன்னா 2 திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இந்த பூமியில் இருக்கிறச்ச அதை எதிர்த்து நாங்கள் தனியாக நின்று இதனுடைய ஒரு வளர்ச்சியை காட்டுறதுக்கு, இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை காட்டுறதுக்காக தான் இது ஒரு முதல் பரிசோதனை. இந்த பரிசோதனை இது வந்து ஜூன் 4ஆம் தேதி தெரியும். அது தெரிஞ்ச பிறகு அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். எங்களுடைய மோடிஜியுடைய திட்டங்களே எங்களை வந்து கரை சேர்க்கிறது இல்லாமல் ஏற்கனவே எங்களுடைய 303 வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலாக வாங்குவோம் என்றதில் தான் சூழல் எடுத்துட்டு ஜாலியாக நாங்கள் இருக்கிறோம். 303க்கு மேலே ஜூலை 4க்கு பிறகு ஜாலியா. ரைட், நன்றி. சுமந்த், டாக்டர் சுமந்த். ஜூலை 4 ஜூன் 4 தானே? ஜூன் 4 எதுக்கு ஜூலை 4க்கு அப்புறம்? இல்லை ஒரு மாதம் டைம் எதுக்கு வச்சுக்கிறாங்க? சரி ஜூன் 4 தாங்க. ஒரு மாதம் முன்னாடி பின்னாடி இல்லை ஒரு 1 மந்த் டைம் எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். சரி, சந்தேகிக்காதீங்க, ஒரு ஸ்லிப் ஏற்கனவே இல்லை இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த தேர்தலே வந்து யார் இருக்கணுங்கிறத விட யார் இருக்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, திரு மோடி தொடர வேண்டுமா இல்லையா, அவ்வளோதான். ஒரே கேள்வி தான் இந்த தேர்தலுக்கு, இந்த தேர்தலுடைய பதில் அவ்வளோதான். அதெல்லாம் வந்து மற்றதெல்லாத்தையும் நம்ம வந்து அதை சுற்றி கொண்டு வருவோம் ஒவ்வொரு மாநிலத்தில். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து கடந்த 15 நாட்களாக பிரச்சாரம் தொடங்கிய பிறகு இட் இஸ் நாட் அ பிரசிடென்ஷியல் கான்டெஸ்ட். பாஜக என்ன விருப்பப்பட்டாங்க, மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னா மோடி ஜெயிச்சிருவார். அதை இந்தியா அலையன்ஸ் வந்து அதை தடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில அளவில் லோக்கல் இஷ்யூஸ் டாமினேட் ஆகுது. தமிழ்நாட்டில் கூட நம்ம என்னதான் வந்து இது பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் அதெல்லாம் பேசினா கூட லோக்கல் இஷ்யூஸும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நேஷ்னல் இஷ்யூஸ்லேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இந்த 2 ஆன்டி இன்கம்பன்சியில் ஆப்போசிட் ஓட்டு ஸ்பிளிட் ஆகிறதுனால லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சியை விட நேஷ்னல் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அதிக பிரச்சனை வந்து அதனால் திமுக கூட்டணியை நோக்கி இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் என்ன ஆகுங்கிறது இந்த அப்கி பார் 400 பார்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஃபீஸிபிளான ஆப்ஷன் என்றே நான் நினைக்கவில்லை. சென்ற முறை பெற்ற இடங்களை பெறுவார்களா என்பதே இன்றைய சூழலில் சந்தேகமாகி கொண்டிருக்கிறது. நன்றி. கார்த்திக் பேசும்போது வந்து 10 ஆண்டுகளாக 81 கோடி பேருக்கு உணவு தானியம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த திட்டமே வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் தொடங்குனது. அதைத்தான் இப்போ ஜனவரி 1, 2024 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது வந்து உக்ரைன் வார ரஷ்யா யுக்ரைன் வாரையே நிறுத்தக்கூடியவருக்கு ஏன் இன்று வரை மணிப்பூரில் இருக்கக்கூடிய இயல்பினை திரும்பாமல் வந்து அங்கே சரி பண்ண முடியலன்றது தான் வந்து பெரிய வியப்பாக இருக்குது. அதை பற்றி ஏன் பேசுகிறார்? உக்ரைனை பற்றி பேசக்கூடியவருக்கு ஏன் வந்து தான் மணிப்பூர் பற்றி பேச முடியல அப்படின்றது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. அங்கே பெரிய அளவுக்கு தீவிரமாக ஏன்னா நாளைக்கு அங்கே 2 சீட் நடக்க போகுது நாளானிக்கு. அங்கே ஏன் பெரிய அளவுக்கு போய் பேச முடியலன்றதை தான் யோசிக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பிரச்சார களத்தையும் தாண்டி மேனிஃபெஸ்டோவை எடுத்துக்கிட்டிங்கனாங்களே கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்கள் திமுகவோ இல்லை காங்கிரஸோ ஒரு இணக்கம் இருக்குது, ஒரு கொகசிவாக இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுடைய இது தேர்தல் அறிக்கையிலையும் சேர்த்துருக்காங்க. அது ஆளுநர் நியமனம், நிதி பங்கீடில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மை, இந்த விஷயங்கள் ஆனாலும் சரி, நீட்டு விலக்குனாலும் சரி, இல்லை மித்த விஷயங்கள் மாநிலங்களுக்கு வரக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கிய பிரச்சனை வந்து வேலையின்மை மற்றும் வந்து விலைவாசி உயர்வு. இதற்கு ஒரு திட்டத்தை கூட வந்து ஒரு வாக்குறுதியாக ஒரு பெரிய வந்து ஒரு அஜெண்டாவை வந்து பிஜேபி கொடுக்கவே இல்லை. ஒரே 2 வாரங்களில் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதில் இவர்கள் காங்கிரஸ் சார்பாக 30 லட்சம் வேலைகள் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம், ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்க போகிறோம், 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறோம், வறுமை கோட்டு கீழ் இருக்கவங்களும் பல்வேறு திட்டங்களை சொல்கிறாங்க. இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இதே மாதிரியான வாக்குறுதிகள் இங்கே திமுக சார்பாக கொடுக்குறாங்க. ஏன் இவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்துருக்காரு, அது மக்கள்கிட்ட போய் சேருது. ஆனால் பாஜக தரப்பில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் அறிக்கையே வந்திருக்கு. அவர்கள் எந்த மாற்றையும் முன்வைக்கலை. அவர்களை பொறுத்தவரை 10 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டு மிச்சம் திருப்பியும் போய் இந்த இன்ஃபேக்ட் அந்த 80 கோடி ஒரு பேருக்கு வந்து தானியங்கள் கொடுக்கறதே நல்ல உதாரணம். நாங்கள் சிறப்பாக வறுமையை ஒழிச்சிட்டோம், நல்ல சிறப்பாக இந்திய பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பொது விநியோக திட்டத்தில் இலவச தானியங்கள் கொடுத்து தான் மக்கள் பசியை போக்கணும் அப்படின்ற நிலை இருக்கிறதே ரொம்ப அவலம்தான். இது கடைசியாக வந்து ILO ரிப்போர்ட் படி வேலையில்லாமல் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைன்றது வந்து கடந்த 10 ஆண்டுகளில் 2 10 ஆண்டுகளில் 35லிருந்து 65 ஆயிடுச்சு. அதில் 83% பேர் இளைஞர்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வே சொல்லாமல் 2047 என்று தன்னுடைய சாதனைகள் இல்லாமல் புதிதான இலக்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகும்பொழுது தான் பிஜேபி வந்து டஸ் நாட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ். அதற்கு மாறாக வந்து மாநில அளவில் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் பிரச்சனை இருந்தாலும் சரி, கூட்டணியாக இல்லை தனிப்பட்ட கட்சிகளாக இந்தியா கூட்டணியும் சரி, எதிர்க்கட்சிகள் வலுவான ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் அதிமுக கூட சேர்த்துக்கலாம். அவங்களும் வந்து உரிமை சார்ந்து 2 தேசிய கட்சிகள் எதிர்த்து ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. திமுக இந்தியா கூட்டணி சார்பாக மிக வலிமையான ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்காக காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு திட்டத்தை சொல்லுதுமா தேர்தல் அறிக்கையில். ஆனால் இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் எனக்காக மட்டும் வாக்களியுங்கள்னு பிரதமர் மோடி கேட்டு வரும் பொழுது, நான் சாப்பிட்ற உணவை நான் தீர்மானிப்பேன், மொழியை நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு மத பிரச்சனைகளை பேசிட்டு வரும் பொழுது, அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு செயல் திட்டம் இல்லை. ஒரு க்ளூலெஸ்ஸாக பாஜக இந்த தேர்தலில் வெறும் மோடி பிம்பத்தை நம்பி வந்து போகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி நன்றி. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் 80 கோடி 10 லட்சம் பேருக்கு கொடுக்குற திட்டம் வந்து கேவலமான திட்டம். ஆனா இவங்க மட்டும் மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது மட்டும் கேவலம்னு சொல்லவே இல்லையே. கேவலம்ன்ற வார்த்தை அவருடைய பாஷையில அப்படிதானே. அந்த அளவுக்கு மக்களை பொருளாதார இல்ல நீங்க இருங்கக்கா கொஞ்சம் நான் என்ன கேக்குறேன், இவங்க மோடிஜி கொண்டு வர திட்டம் எல்லாம் அது வந்து மக்களை வந்து எளிமைப்படுத்துற திட்டம், மற்ற திட்டம். ஆனா ராகுல் காந்தி கொண்டு வர திட்டம்லாம் புனித திட்டம். ரொம்ப சந்தோஷம். நீங்க பொருளாதார வளர்ச்சி உண்டாக்கிட்டோம்னு சொல்றீங்களே, ஆனா இன்னும் இவ்வளவு பேருக்கு நாங்க இலவச தானியம் கொடுத்துட்டு இருக்கோம். வல்லரசு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, வளர்ந்துட்டோம்ன்றீங்களே. வளர்ந்துட்டோம்னா இதுக்கு தேவை இருக்காதே அப்படிங்கிறதுதான். அதுதானா கார்த்தி? அதான் சொல்றேன். நீங்க வளர்ந்த மாநிலத்தை இல்ல வளர்ந்தது மட்டும் இல்ல, 10 ஆண்டுகள்ல வறுமையை வந்து இந்த அளவுக்கு ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு புதிதான ஒரு இண்டெக்ஸ் ஃபார்முலாவை போட்டு மல்டி டைமென்ஷனல் பால்வேட் இண்டெக்ஸ்னு வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு குறைஞ்சதுக்கு அப்புறம் எதற்கு நாட்டின் ஜனத்தொகையில 60% பேருக்கு எதிர்த்து வந்து இலவச தானியங்கள் கொடுக்க வேண்டிய நிலை இருக்குன்னு தான் கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன் நான். ஒற்றை விரல் இல்ல ஒற்றை விரலால் அடிப்போம்னு சொல்றாரு. ஓங்கி அடிக்கிறது. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு. ஒற்றை விரலால் குத்தத்தான் முடியும், அடிக்க முடியாது. நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.